السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. وما بعد. அன்பிற்கும் மதிப்புக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, உலூமுல் ஹதீஸ் அறிமுகம் என்ற பாடத்திலே இரண்டாம் வகுப்பிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கின்றோம். இன்றைய வகுப்பிலே சென்ற வகுப்பினுடைய தொடரை நாங்கள் தொடர இருக்கின்றோம். முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நாங்கள் உலூமுல் ஹதீஸ் கலைகள் இவற்றை இரண்டு பகுதிகளாக, பெரும் பகுதிகளாக பிரித்தோம். ஒன்று ஹதீஸினுடைய உள்ளடக்கத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி, இன்னும் ஒன்று ஹதீஸினுடைய அறிவிப்போடு சம்பந்தப்பட்ட பகுதி. ஹதீஸினுடைய உள்ளடக்கத்தை பொறுத்தவரையிலே அதில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. அதனுடைய வார்த்தைகளை அறிவிப்பது, இன்னும் ஒன்று அதற்கு விளக்கம் கூறுவது. ஹதீஸினுடைய சட்டதிட்டங்களை பொறுத்தவரையிலே, அதாவது அறிவிப்பு முறைகள், ஹதீஸை பாதுகாத்து அதிலே தவறுகள் ஏற்படாமல் அதனை பாதுகாக்கக்கூடிய அந்த பகுதியை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலே அறிஞர்களுக்கு மத்தியிலே நடைமுறையாக இருந்தது. பின்னால் அது எழுத்து வடிவம் பெற்றதாக நாங்கள் பார்த்தோம். அந்த இரண்டு பகுதிகளுக்கு உரிய நடைமுறைகள் எப்படி காணப்பட்டன என்பதை 3ஆம் நூற்றாண்டு வரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதிலே முக்கியமாக நாங்கள் பார்த்த ஒரு விடயம்தான் இரண்டாம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, அதாவது 2ஆம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதி, 3ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதி. இந்த காலப்பகுதி தான் ஹிஜ்ரி 150 இருந்து ஹிஜ்ரி 270 வரைக்கும் இடைப்பட்ட அந்த காலப்பகுதி தான் ஹதீஸ் கலையின் பொற்காலம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய காலம். அந்த காலத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இன்று நாங்கள் 4ஆம் நூற்றாண்டிலே இருந்து உள்ள விடயங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் இந்த ஹதீஸ் கலையை நாங்கள் படிப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் கலையை படிப்பதனுடைய இறுதி இலக்கு சுன்னாவை நாங்கள் நமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். நபி அவர்கள் காட்டிய முறைப்படி இந்த இஸ்லாத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதுதான் நமது இறுதி நோக்கம். அதற்காகத்தான் இவைகள் அனைத்து விடயங்களையும் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது முக்கியமான விடயம். குறிப்பாக இந்த ஹதீஸ் கலையை நாங்கள் படிக்கக்கூடிய நேரத்திலே முக்கியமான 3 விடயங்கள் இருக்கின்றன. 3 விடயங்களை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதில் ஒன்று என்ன என்று கேட்டால், முதலாவது இந்த சுன்னாவை நாங்கள் பாதுகாப்பது. சுன்னாவை பாதுகாப்பது என்று சொன்னால் அதிலே 3 விடயங்கள் உள்ளடங்குகின்றன. முதலாவது, இந்த சுன்னாவும் மார்க்க ஆதாரம் என்பதை நிரூபிப்பது. இந்த சுன்னாவும் மார்க்க ஆதாரம் தான். குர்ஆன் எப்படி மார்க்க ஆதாரமோ அதே போல ஹதீஸும் மார்க்க ஆதாரம், நபி வழியும் மார்க்க ஆதாரம் என்று நிரூபிப்பது முதலாவது விடயம். 2வது விடயம், இந்த சுன்னாவை எங்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கையாளப்பட்ட அந்த வழிமுறை அறிவுபூர்வமானது என்பதை நாங்கள் நிரூபிப்பது. 3வது, அதாவது இந்த ஹதீஸ் கலை சட்டதிட்டங்கள் இருக்கின்றனவே, இவைகளை பேணுவதன் மூலமாக நாங்கள் நபி அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்களா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் என்பதை அறிவுபூர்வமாக நாங்கள் நிரூபிப்பது. 3வது விடயம் என்னவென்று சொன்னால், இந்த சுன்னாவிலே இல்லாதவைகள் அதிலே நுழைந்து விடாமல் பாதுகாப்பது. இந்த 3 விஷயம் முதல் பகுதியிலே வரும். 2வது விடயம் என்ன, ஹதீஸ்களை சஹீஹானது, பலவீனமானது, ஆதாரபூர்வமானது, என்பதோடு நடைமுறை ரீதியாக அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவது. நாங்கள் சில ஹதீஸ்களை இது ஆதாரபூர்வமானதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு ஆற்றலை நாங்கள் பெறுவது 2வது விடயம். 3வது விடயம் என்னவென்று சொன்னால்,
அறிஞர்கள் ஹதீஸ்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கள், அவர்கள் ஹதீஸ் பற்றி அவர்களுடைய பேச்சுக்கள், இவற்றை நாங்கள் புரிந்து கொள்வது, குறிப்பாக அதில் ஆரம்பகால அறிஞர்களுடைய ஹதீஸ்களை சம்பந்தமான கருத்துக்களை, தீர்ப்புக்களை நாங்கள் புரிந்து கொள்வது, இந்த 3 முக்கியமான விடயங்கள், மொத்தமாக சுருக்கமாக 3 விடயங்கள், விரிவாக 6 விடயங்கள். முதலிலே 3 விடயங்கள் வருகின்றன. முதல் பகுதியிலே சுன்னாவை பாதுகாப்பது என்பதிலே 3 விடயங்கள். அதை தவிர உள்ள இன்னும் 2 விடயங்கள், மொத்தமாக 5 விடயங்கள். சுன்னாவும் மார்க்க ஆதாரம் என்பதை நிரூபிப்பது, சுன்னா எங்கள் வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட அந்த வழிமுறை அறிவுபூர்வமானது என்று நிரூபிப்பது, 3வது சுன்னாவிலே இல்லாதவைகள் அதில் நுழைந்து விடாமல் பாதுகாப்பது, 4வது ஹதீஸ்களை ஆதாரபூர்வமற்றது என்று நடைமுறையிலே அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆற்றலை பெறுவது, 5வது அறிஞர்களுடைய ஹதீஸ் சம்பந்தமான அவருடைய கருத்துக்கள், அவர்களுடைய தீர்ப்புக்களை புரிந்து கொள்வது, குறிப்பாக ஆரம்பகால அறிஞர்கள். இந்த 5 விடயங்களும் இந்த ஹதீஸ் கலையை படிப்பதனுடைய முக்கியமான நோக்கங்களாக இருக்கின்றன. இவை அனைத்தினுடைய இறுதி நோக்கமும் ஹதீஸ்களை நாங்கள் நமது வாழ்க்கையில எடுத்து நடப்பது, நபி அவர்களை பின்பற்றி நடப்பது என்பதுதான். எனவே எல்லாவற்றையும் நாங்கள் படித்துவிட்டு மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றாமல், அல்லது சுன்னாவை பற்றி ஒரு அக்கறை இல்லாமல் கவனஈனமாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் இவற்றை படிப்பதில் எந்த விதமான புண்ணியமும் கிடையாது என்பதை நாங்கள் உள்ளத்தில் ஆணித்தரமாக பசுமரத்தாணி போல் நாங்கள் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற வகுப்பினுடைய தொடருக்கு நாங்கள் வருவோம். நாங்கள் சொன்னோம், அறிஞர்கள் ஒரு ஹதீஸுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு கடைபிடிக்கக்கூடிய படிமுறைகளை நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் பார்த்தோம். அன்பார்ந்த சகோதரர்களே, 4 வழிகளின் மூலமாக ஒரு ஹதீஸுக்கு அவர்கள் தீர்ப்பு செய்வார்கள். 4 கட்டங்களாக ஒரு ஹதீஸை அவர்கள் ஆய்வு செய்வார்கள். 4 கட்டங்களாக ஒரு ஹதீஸை ஆய்வு செய்து அதற்கு தீர்ப்பு கொடுப்பார்கள் என்பதாக நாங்கள் பார்த்தோம். இந்த 4 கட்டங்களையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது, ஹதீஸுக்கு தீர்ப்பு செய்வதற்கு அவர்கள் 4 கட்டங்களாக செயற்படுவார்கள். அந்த 4 கட்டங்களிலும் அப்படி அவர்கள் செயற்படக்கூடிய நேரத்திலே என்ன நடக்கும்? அவர்கள் சில பிரயோகங்களை பயன்படுத்துவார்கள். அந்த அறிஞர்கள் சில பிரயோகங்களை பயன்படுத்துவார்கள். ஒரு ஹதீஸை ஆய்வு செய்து கொண்டும் போது அந்த ஹதீஸிலே ஒரு அறிவிப்பாளர் இடையிலே வராமல் விழுந்து விடுவார். அப்ப அந்த நேரத்துக்கு அதற்கு ஒரு பெயரை பயன்படுத்துவார், முன்கத்தி என்று சொல்வார். அல்லது 2 அறிவிப்பாளர்கள் விழுந்து விடுவார்கள். அந்த நேரத்திலே அதுக்கு என்ன செய்வார்கள்? முஅபல் என்று சொல்வார்கள். ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் புத்தக ஆசிரியர் நேரடியாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்வார். இந்த நேரத்தில் அதற்கு முஅல்லக் என்பதாக சொல்வார்கள். சஹாபி தகவலை ரசூலுல்லாவின் பக்கம் இணைத்து விட்டால் அதனை முஅல்லக் என்பார்கள். ரசூலுல்லாஹ் வரைக்கும் அந்த ஹதீஸ் என்றால் மர்ஃபு என்பார்கள். இப்படி பல பிரயோகங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்படி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அதற்குத்தான் நாங்கள் என்ன சொல்வோம்? முஸ்தலஹுல் ஹதீஸ் என்று சொல்வோம். முஸ்தலஹுல் ஹதீஸ் அவர்கள் பயன்படுத்திய அந்த பிரயோகங்கள், அதுதான் இல்மு முஸ்தலஹுல் ஹதீஸ். அப்ப நாங்கள் இன்றைக்கு பெரும்பாலும் படிக்கக்கூடியது இதைத்தான் நாங்கள் படிக்கிறோம். இவ்வளவு பெரிய ஆழமான ஹதீஸ் கலையில நாங்கள் படிக்கிறது எதை? இந்த அறிஞர்கள் ஹதீஸ்களை தரம் பிரிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் கையாண்ட அந்த ஒவ்வொரு கட்டங்கள், ஹதீஸிலே ஆய்வு செய்யும்போது அவர்கள் கடைபிடித்த ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை பிரயோகங்கள் என்ன, அவற்றுக்கான கருத்து என்ன என்பதை படிப்பதுதான் முஸ்தலஹுல் ஹதீஸ். இதை படித்துவிட்டு நாம் என்னமோ பெரிய அல்லாமாக்கள் மாதிரி சிலாக்கள் உணர்வதுதான், நினைத்துக் கொள்வதுதான் மிக பெரும் ஆச்சரியமான ஒரு விடயம். அது அல்லாமல் இன்னும் எவ்வளவோ விடயங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதற்கு பின்னால் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். உதாரணமாக அவர்கள் ஒரு ஹதீஸை ஆய்வு செய்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு அறிவிப்பாளர் ஒருவர் அவரை பார்த்து சொல்வார்கள், லா பஅஸ பிஹி, இவர் பரவாயில்லை, இவற்றிலிருந்து ஹதீஸை எடுக்கலாம். இன்னும் சிலரை பார்த்து சொல்வார்கள், லைஸ பில் கவி சொல்வார்கள், லைஸ பில் கவி. இன்னும் சிலரை பார்த்து லைஸ பி கவி, அல்லாமல் லைஸ பி கவி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அவர் பலவீனமான என்று அர்த்தம். வாயிஃபுன் ஜித்தன், மத்ரூக்குன், கஸ்ஸாபுன், வத்தாஉன், இப்படி பல மஜ்ஹூல், மஸ்தூர், அப்படின்னா பல வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்படும். அப்ப இவற்றினுடைய கருத்து என்ன என்பதை படிப்பதுதான் இந்த முஸ்தலஹுல் ஹதீஸ். இப்படித்தான் முஸ்தலஹுல் ஹதீஸ் என்ற கலை உருவாகியது. உலூமுல் ஹதீஸ் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உலூமுல் ஹதீஸ் முழுக்க, அதிலே உள்ள ஒரு பகுதிதான் முஸ்தலஹுல் ஹதீஸ்.
நாங்கள் இன்றைக்கி தைசீர் முஸ்தலவல் ஹதீஸ் இது போன்ற பல நூட்களில் மதுசாக்கள் ஆரம்ப காலத்தில் எல்லாம் படிக்கிறது எல்லாமே அந்த பைக்கூனியா இது போன்ற நூட்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த முஸ்தலவல் ஹதீஸில் தான் எங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அதை படித்து விட்டு நாங்கள் என்ன உலுமுல் ஹதீஸை படித்து விட்டதாக நினைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. அது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்க வேண்டுமே தவிர அதற்கு பின்னால் இன்னும் நிறைய விடயங்கள் நாங்கள் படிக்க இருக்கிறது வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே முஸ்தலஹுல் ஹதீஸ் என்று சொன்னால் என்ன, ஹதீஸ்களை விமர்சகர்கள், அறிவிப்பாளர்கள் இந்த இரண்டினுடைய நிலைகளையும் விளக்குவதற்கு பயன்படுத்திய வார்த்தை பிரயோகங்கள் தான் முஸ்தலஹுல் ஹதீஸ் என்பது. அப்ப எனவே ஹதீஸ்களை விமர்சகர்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள் அவர்களுடைய நடைமுறை செயற்பாடுகளை அதனுடைய ஒரு விளைவுதான் இந்த முஸ்தலஹுல் ஹதீஸ் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால் அதை என்ன தனிக்கலையாக பிரித்தெடுத்து விதிமுறைகளாக தொகுக்கப்பட்டு தரப்பட்டிருக்கின்றன எங்களுக்கு, அவ்வளவுதான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் பார்த்தோம் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டின் 200 300 வரைக்கும், ஹிஜ்ரி 200 300 வரைக்கும் உள்ள காலப்பகுதி 3ஆம் நூற்றாண்டு. அதனுடைய ஆரம்ப பகுதியிலே தான் இந்த ஹதீஸ்களை விதிகள் தொகுக்கப்படுவதற்கு ஆரம்பித்தன. அந்த நேரத்திலே அதுக்கு முன்னால் உள்ள காலப்பகுதி எப்படிப்பட்ட காலப்பகுதி, அதில் என்ன நடந்த விடயங்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். பட் அவற்றை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக சில நூட்கள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் குறிப்பிடுகிறோம் மேலதிக தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக. மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் புகாரி டாக்டர் அஹ்மத் சனூபர் என்ற ஆசிரியருடைய நூல். மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் புகாரி என்று சொன்னால் சிலாக்கள் என்ன சொல்லுவாங்க, இமாம் புகாரி 2ஆம் நூற்றாண்டில் தான் வந்தார்கள், அது வரைக்கும் 100-150 வருஷம் என்ன இந்த ரசூலுல்லாஹ்வுக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லாம தான் இருந்தது என்பதாக சிலர் கருத்து சொல்வார்கள். திடீரென்று 150 வருஷத்துக்கு பின்னால் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு கதையை சொன்னா அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் என்பதாக சிலர் அறிவுபூர்வமாக கேட்பதாக நினைத்துக் கொண்டு முட்டாள்தனமான சில கேள்விகளை கேட்பார்கள். அப்ப எனவே அந்த காலத்தில் என்ன நடந்தது என்பது இவர்களுக்கு தெரியாது. எனவே அந்த காலத்தை பற்றி ஆய்வுகள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் புகாரி என்ற கிதாப் மிக முக்கியமான கிதாப், தற்காலத்தில் எழுதப்பட்ட கிதாப். அதே போல அஸ்ஸுன்னா கபில தத்வீன், சட்டதிட்டங்கள் தொகுக்கப்படுவதற்கு, ஹதீஸ்கள் தொகுக்கப்படுவதற்கு முன்னால் உள்ள காலப்பகுதி சுன்னா எப்படி இருந்தது. அதே போல திராசாத்து ஃபில் ஹதீஸ் நபவி வ தாரீஹ் தத்வீன், ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். டாக்டர் முஹம்மது முஸ்தபா அல்-ஆதவி அவருடைய நூல், முக்கியமான நூல் திராசாத்து ஃபில் ஹதீஸ் நபவி வ தாரீஹ் தத்வீன் என்ற இந்த நூல். இவைகள் அந்த காலத்தை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு நூல். இந்த 3வது நூல் வந்து என்ன, சஹாபாக்கள் காலத்திலிருந்து ஹதீஸ் எப்படி எழுதி பாதுகாக்கப்பட்டு வந்தது, எப்படியெல்லாம் எழுதி பாதுகாக்கப்பட்டு வந்தது என்ற விடயங்கள் அங்கு சொல்லப்படுகின்றன. அப்ப எனவே இந்த காலத்திலே ஹிஜ்ரி அந்த பொற்காலம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய காலத்திலே சில ஹதீஸ்களை விதிகள் சம்பந்தமான சில நூட்கள் எழுதப்பட்டன. அந்த நூட்களை நாங்கள் பார்த்தால் உதாரணமாக முதலாவது கிதாபு இமாம் அலி இப்னு மதீனி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய இலலுல் ஹதீஸ் என்ற நூல். அந்த நூல் என்ன விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது, அந்த காலத்திலே எப்படி ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டன என்பதை எங்களுக்கு அதிலே பார்க்க முடியும். ஹதீஸ்களை எப்படி அவர்கள் கையாண்டார்கள் என்ற விடயங்களை நாங்கள் இந்த நூலிலே பார்க்கலாம். இமாம் அலி மதீனி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் யாரு, இமாம் புகாரியுடைய முக்கியமான ஆசிரியர்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை நான் தாழ்வாக யாரிடத்திலும் கருதியது கிடையாது அலி இப்னு மதீனியை தவிர என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர் அவருடைய நூல் இலலுல் ஹதீஸ். அதே போல உதாரணமாக அந்த நூலில் இருந்து ஒரு சில விடயங்களை பார்ப்பதாக இருந்தால், அவரிடத்தில் சில கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகள் கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள், இந்த ஹதீஸை இன்னார் அறிவித்திருக்கிறார், இவர் நம்பகமானவர் என்று சில கருத்துக்களை அவர் சொல்லுவார். அந்த நூலை நீங்கள் சென்று பார்த்தால் உங்களுக்கு புரியும். அதிலே ஹதீஸ் இத்திசாலம் கிதா, அதிலே தொடர்பு அறிவிப்பாளருக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளை பற்றி பேசுவார். இன்னாரிடத்தில் ஹதீஸை படித்தாரா இல்லையா, அதே போல மறைமுகமான குறைகள், மறைமுகமான வடுக்களை பற்றி பேசுவார். அதே போல அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களா இல்லையா என்ற பல விடயங்களே அந்த நூலிலே பேசப்படும். இன்னைக்கு நாங்கள் படிக்கிற புத்தகத்தில் அப்படியா இல்லை, விதிமுறைகள் மட்டும்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், அதுக்கு சில உதாரணங்கள் சொல்லப்படும், அவ்வளோதான். நான் இதில் வந்து அப்படி இல்லை, ஒரு ஹதீஸை சொல்லி இதுக்கு என்ன விளக்கம், இந்த ஹதீஸ் பற்றி உங்களை கருத்து என்னன்னு கேட்டால் அது சம்பந்தமான முழுமையான பல விவரங்களை அவர் என்ன ஹதீஸ்களை விதிகளோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுவார். அதான் அந்த கிதாப் இலலுல் ஹதீஸ்.
அதே போல அல் இலலுல் கபீர் என்ற ஒரு நூல் இருக்கிறது, இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நூல். இது என்ன கிதாபு அப்படின்னு கேட்டா, இது இது முழுக்க கிதாப் முழுக்க என்னன்னா, இமாம் திருமிதியுடைய ஆசிரியரான இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே அவர்கள் ஹதீஸ்களை பற்றி சில கேள்விகளை கேட்பார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன பதில்களைத்தான் அவர்கள் தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். அப்ப அதுல கேட்பார், ஒரு ஹதீஸை சொல்லி இந்த ஹதீஸ்ல அறிவிப்பாளர் வரிசையை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, அவர் அந்த அறிவிப்பாளர் வரிசையை எல்லாம் பட்டியல் போட்டு இமாம் புகாரி அதுல எது நல்ல பலமான அறிவிப்பு, எது பலவீனமான அறிவிப்பு, எதை ஏற்றுக்கொள்ளலாம், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற விளக்கம் எல்லாம் அவர்கள் இமாம் புகாரி அஹ்மது அவர்கள் அதிலே சொல்லுவார்கள். மூன்றாவது கிதாபு ஸலாஸு ரஸாயில் ஃபி இல்மி முஸ்தலஹில் ஹதீஸ் அப்படின்னா, பல 3 சுருக்கமான கையேடுகள் ஹதீஸ் கலையில. அதற்கு தற்காலத்துல ஒருத்தர் என்ன செஞ்சாரு, அப்துல் ஃபத்தா அபு குத்தா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நூலிலே 3ஐயும் சேர்த்து தொகுத்திருக்கிறார்கள். அதுல என்ன நூல் இது? ரிசாலத்துல் இமாம் அபு தாவூத் இலா அஹ்லி மக்கா என்ற நூல் அதிலே இருக்குது. அப்ப ரிசாலத்துல் இமாம் அபு தாவூத் இலா அஹ்லி மக்கான்னு சொன்னா, தனது சுனன் அபி தாவூத் என்ற நூலை பற்றிய ஒரு அறிமுகத்தை மக்காவாசிகளுக்கு தெளிவுபடுத்தி அவர்கள் எழுதின ஒரு கடிதம் தான் அது. அவர்கள் அதில் என்ன சொல்கிறார்கள், இந்த புத்தகத்தை நான் எப்படி தொகுத்திருக்கிறேன் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். சுனன் அபீ தாவூதை நாங்கள் எடுத்தா அதுல ஈக்காது அந்த கிதாபுக்கு முன்னுரை. பொதுவாக அறிஞர்கள் ஹதீஸ் கலை கிதாபுகளை நீங்கள் குத்துபு சித்தாவை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுல முன்னுரை என்று ஒன்று கிடையாது. நான் இந்த நூலை இப்படித்தான் எழுதியிருக்கிறேன் என்று அவர்கள் என்ன சொல்லவில்லை, எல்லோரும் சொல்லவில்லை. சிலர் சொல்லியிருக்கிறார்கள், எல்லோரும் சொல்லவில்லை. அதை அவர்கள் எப்படி அந்த ஒவ்வொரு நூலும் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பின்னால் வந்த அறிஞர்கள் தான் அதனை ஆய்வு செய்து அதிலே அவர்கள் அதுக்கான அந்த அவர்களுடைய அந்த அணுகுமுறைகளை கண்டுபிடித்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், இது நாங்கள் இப்பொழுது சொன்னது ஆரம்ப காலத்திலே பொற்காலத்திலே ஹதீஸ் கலையின் பொற்காலம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அந்த ஹிஜ்ரி 2-3 நூற்றாண்டுகளில் எப்படி ஹதீஸ் கலை விதிகள் சம்பந்தமாக எழுதப்பட்ட நூல்களை சொன்னோம். அடுத்து ஹதீஸ்களை தொகுப்பதிலே என்ன அவர்களுடைய முயற்சிகள் காணப்பட்டது என்பதை ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை சுருக்கமாக நாங்கள் பார்த்தால் முவத்தா என்ற நூல் தொகுக்கப்பட்டது என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இதுல அந்த காலத்துல 2 முறைகள் கடைபிடிக்கப்பட்டது. ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை மாத்திரம் தொகுப்பது. இன்னும் ஒரு முறை அத்தோடு சேர்த்து சஹாபாக்களுடைய தாபீங்களுடைய கூற்றுக்களையும் தொகுப்பது. ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றுக்களை மாத்திரம் தொகுத்த நூல்கள் தான் முஸ்னத் அஹ்மத் என்ற நூல் எங்களுக்கு தெரியும். இந்த முஸ்னத் அஹ்மத் 1000 ஹதீஸ் 27,000 ஹதீஸ் கிட்டத்தட்ட இருக்கின்றது. அதே போல சுனனு அத்தாரிமி என்ற நூலும் முஸ்னத் அஹ்மத் எங்களுக்கு தெரியும் சஹாபாக்களுடைய பேரின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. முஸ்னது தாரிமி ஃபிக்ஹுடைய தலைப்புகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டது. 9 நூல்கள், 6 குத்துபு சித்தா 6 நூல்கள், புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா இவைகள் 6 நூல்கள். அத்தோடு சேர்த்து இன்னும் 3 நூல்களை சேர்த்து 9 நூல் குத்துபு திஸ்ஆ என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். அதிலே ஒன்றுதான் சுனது தாரிமி 6 நூல்கள், முவத்தா மாலிக், முஸ்னத் அஹ்மத், சுனனு தாரிமி. இந்த 9 கிதாபுகளும் ஹதீஸ் கலையிலும் முக்கியமான நூல்கள். இதிலான சில சஹாபாக்கள் தாபீங்களுடைய கூற்றுக்களும் இருக்கலாம் சுனனு தாரிமியிலே. ஆனால் பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தான் அதிலே காணப்படுகிறது. இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களோடு சேர்த்து சஹாபாக்கள் தாபீங்களுடைய கூற்றுக்களும் சேர்த்து எழுதப்பட்ட நூல் தான் முவத்தா என்ற நூல். அதே போல கிதாபு ஸுஹுத், இமாம் அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய கிதாபு ஸுஹுத் என்ற நூல். அதே ஸுஹுத் சம்பந்தமாக அவர்கள் சஹாபாக்கள் தாபீங்களுடைய கருத்துக்களை எடுத்து இருக்கிறார்கள். அதே போல அல் முஸன்னஃப் என்ற நூல், இது அப்துல் ரஸாக் அஸ்ஸனானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய நூல். இவர் யாரு, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மாணவர்கள் ஒருவர், ஆசிரியர்கள் ஒருவர். அதே போல கிதாபுல் முஸன்னஃப் அபீ பக்ர் இப்னு அபீ ஷைபா, இது முக்கியமான ஒரு நூல். இவரும் புகாரியுடைய ஆசிரியருடைய தரத்திலே உள்ளவர்கள். கிட்டத்தட்ட அதில் 38,000 ஹதீஸ்கள், கிட்டத்தட்ட எத்தனை, அதில் 38,000 ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. இது என்ன அசர்கள் காணப்படுகின்றன. ஹதீஸும் அசரும் சேர்ந்து 38,000 அறிவிப்புகள் காணப்படுகின்றன. பெரும்பாலும் அதில் என்ன சஹாபாக்களுடைய விளக்கங்கள், வழிமுறைகள்,
நடைமுறைகள் அதுதான் அந்த நூலில் அதிகமாக காணப்படும். எனவே எங்களுக்கு ஏதாவது ஒரு மசாலா சம்பந்தமாக சஹாபாக்கள் என்ன கருத்தில் இருந்தார்கள், சஹாபாக்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்று நாங்கள் அறிய வேண்டும் என்றால் நாங்கள் நேரடியாக செல்ல வேண்டிய நூல் முசன்னஃப் என்ற இந்த முசன்னஃப் அபூபக்கர் அபி ஷைபா, அதே போல முசன்னஃப் அப்துல் ரஸாக் அஸ்ஸனானி, இந்த நூல்களுக்கு தான் நாங்கள் செல்ல வேண்டும். அதில் மிக விரிவான நூல் முசன்னஃப் இப்னு அபூபக்கர் இப்னு அபி ஷைபா, முசன்னஃப் இப்னு அபி ஷைபா தான் மிக விரிவான நூல். அப்ப இது ஃபிக்ஹுடைய தலைப்புகளின் அடிப்படையில் தான் தொகுக்கப்பட்டிருக்கு, மசாலாக்கள் ரீதியாகத்தான் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சஹாபாக்களுடைய கருத்துக்களை விரிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முசன்னஃப் என்ற இந்த நூலுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். முசன்னஃப் நபி ஷைபா, அதுபோல முசன்னஃப் அப்துல் ரஸாக் அஸ்ஸனானி. சுருக்கமாக தெரிய வேண்டும் என்றால் முவத்தா போன்ற நூல்களுக்கு நாங்கள் செல்லலாம், முவத்தா போன்ற நூல்களுக்கு நாங்கள் செல்ல முடியும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, குத்துபு சித்தா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். குத்துபு சித்தாவில் முதலாவது எங்களுக்கு தெரியும் சஹீஹுல் புகாரி. சஹீஹுல் புகாரி அவர்கள் திடீரென்று ஹதீஸ்களை கண்டுபிடித்து எழுதவில்லை. ஏற்கனவே இருந்த ஹதீஸ்கள், அறிஞர்களுக்கு மத்தியிலே வாய் வழியாக காணப்பட்ட ஹதீஸ்கள், அதே போல எழுத்துக்களிலே அங்கும் இங்கும் சிதறி காணப்பட்ட ஹதீஸ்கள், வேறு வேறு நூட்களிலே இருந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு தெரியும். இமாம் புகாரிக்கு முன்னால் எழுதப்பட்ட நூட்கள் தான் என்ன நூட்கள்? முவத்தா, முஸ்னத் அஹ்மத், அதே போல முசன்னஃப், இது போன்ற பல நூட்கள் எழுதப்பட்டிருந்தன. இந்த நூட்களிலே உள்ள விடயங்களைத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பொறுக்கி எடுத்து தெரிவு செய்து எடுத்து எழுதினார்களே தவிர அவர்களாக கண்டுபிடிக்கவில்லை என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செய்த வேலை என்ன? ஹதீஸ்களிலே மிகவும் தரம் கூடியவற்றை மாத்திரம் தொகுத்ததுதான் அவர்களுடைய வேலையை தவிர எல்லா ஹதீஸ்களையும் அவர்கள் தொகுக்கவில்லை. அடுத்தது எல்லா ஹதீஸ்களையும் மாத்திரமல்ல, சஹீஹான ஹதீஸ்களை எல்லாவற்றையும் கூட அவர்கள் தொகுக்கவில்லை. சஹீஹ்களிலும் அவர்கள் தெரிவு செய்த மிகவும் உயர்ந்த தரம் என்று அவர்கள் கருதிய ஹதீஸ்களைத்தான் அவர்கள் தொகுத்தார்கள். எனவே அவர்கள் சஹீஹ் என்று கருதக்கூடிய இன்னும் பல ஹதீஸ்கள் வேறு வேறு நூட்களிலே இருக்கின்றன, புகாரிலே இல்லாமலும். எனவே இதுதான் புகாரியினுடைய ஒரு சுருக்கமாக அறிமுகம். எனவே இமாம் புகாரியுடைய நூலை நாங்கள் எதிரே உள்ளடக்கலாம். வெறுமனே ஹதீஸ்களை மாத்திரம் தொகுத்து தருவதா அல்லது ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வதா என்று நாங்கள் பார்த்தால், ஹதீஸ்களை தொகுப்பது மாத்திரமல்ல, ஹதீஸ்களுக்கு விளக்கமும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஹதீஸ்களை தொகுப்பது மாத்திரமல்ல. இது தெரியாதவர்கள் தான் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அறிவிப்பாளரை பார்த்துவிட்டு என்ன ஹதீஸ்களை முடிவு செய்து கூறிவிடுவார்கள், உள்ளடக்கத்தை கவனிக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் என்ன? புகாரியை அவர்கள் சரியாக படிக்கவில்லை. புகாரியை அவர்கள் என்ன சரியாக படிக்கவில்லை. வெறுமனே ஹதீஸ்களை மாத்திரம்தான், அதில் உள்ள ஹதீஸ்களை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்கிறார்கள் தவிர புகாரியிலே உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் ஆய்வு செய்யவில்லை. ஆய்வு செய்திருந்தால் இப்படி பேசுவார்களா? பேச மாட்டார்கள். இல்லை, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஒவ்வொரு ஹதீஸையும் அவர்கள் விளங்கி அதிலே இருந்து பல சட்டங்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸிலிருந்து எப்படி இந்த சட்டத்தை எடுத்தார்கள், அந்த ஹதீஸினுடைய சட்டத்தை அவர்கள் எங்கே சொல்வார்கள்? பாட தலைப்புகளிலே சொல்வார்கள். சில வேளை சஹாபாக்களுடைய கூற்றுக்களை கொண்டு வலுப்படுத்துவார்கள், குர்ஆன் ஹதீஸ்களை குர்ஆன் ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள். இப்படி பல விடயங்களை அவர்கள் அதிலே செய்திருக்கிறார்கள். பல விடயங்களை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதிலே செய்திருக்கிறார்கள். எனவே இவற்றையெல்லாம் தெரியாமல் அண்மையிலே ஒருத்தருடைய பேச்சை கேட்டேன், இமாம் புகாரி அவர்கள் ஹதீஸிலே மாத்திரம்தான் வல்லுனர், எங்களுடைய அறிஞர் எல்லா துறைகளிலும் வல்லுனர் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் முஸ்தஆன். அன்பார்ந்த சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாபே என்ன? அல் ஜாமி. அல் ஜாமியா என்ன? ஹதீஸ் கலையில ஒரு புத்தகங்களுடைய ஒரு வகைதான் அல் ஜாமியா என்று சொல்லுவோம். பல வகைகள் இருக்கிறது. முவத்தா என்று இருக்கிறது, முசன்னஃப் என்று இருக்கிறது, சுனன் என்று இருக்கிறது, அல் ஜாமியா, இப்படி பல வகைகள் இருக்கின்றன. அதிலே அல் ஜாமியா என்று சொன்னால் என்ன? இஸ்லாத்தில் உள்ள அனைத்து தலைப்புகளையும் தொகுப்பது. அனைத்து தலைப்புகளை எப்படி தொகுப்பது? ஹதீஸ்களிலே உள்ள மிக நுணுக்கமான விடயங்களை கூட அவர்கள் கவனத்திலே கொண்டு அதிலே இருந்து பல நுணுக்கமான சட்டதிட்டங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிகிறோம். எனவே சுனன் என்ற கிதாபுகள் என்ன? சுனன் என்ற கிதாப் சுனன் அபீ தாவூத், சுனன் திர்மிதி, சுனன் நசாயி, இவைகள் எல்லாம் ஃபிக்ஹ் சம்பந்தமான தலைப்புகள் மட்டும்தான் அதுல இருக்கும். ஆனா இமாம் புகாரி முஸ்லிம்ல அப்படி அல்ல. ஃபிக்ஹ் மீக்குது, அகீதாவும் மீக்குது, தஃப்சீர் மீக்குது, கிதாபு தஃப்சீர் என்ற ஒரு தனி கிதாபே இது. எனவே இமாம் புகாரி அவர்கள் முஃபஸ்ஸிரும் தான், ஃபகீஹும் தான், முஜ்தஹிதும் தான். எல்லா துறையிலும் அவர்கள் மிக பெரும் பாண்டித்யம் பெற்றவர்கள். அவர்கள் அகீதா கலையிலும் கூட மிக திறமையானவர்கள். அதனால் தான் அதற்கென்று தனியார் ஹல்க் வ ஃபாலில் இபாத் என்ற நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் கை வைக்காத துறையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
இஸ்லாமிய கலைகளில் மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் கலை பண்டிதர். ஹதீஸ் கலையில மட்டுமில்லை, எல்லா இஸ்லாமிய ஒரு அறிஞர். அதே போல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸ் கலையை தொகுப்பதற்கு மாத்திரம் பங்காற்றி இருக்கிறார்கள் என்றால் இல்லை, ஹதீஸ் கலை விதிகள் சம்பந்தமாகவும் பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். அதிலே அவர்கள் தனது 16 வயசிலேயே தாரிகுல் கபீர் என்ற நூலை அவர்கள் தொகுத்து விட்டார்கள். 16 வயசுல தாரிகுல் கபீர் என்று பல்லாயிரக்கணக்கான அறிவிப்பாளருடைய வரலாறுகள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அவர்கள் தொகுத்து அவர்களுடைய பலவீனமானவரா நம்பகமானவரா இல்லையா, அவருடைய எந்த ஹதீஸ் ஏற்கத்தக்கவே ஏற்க முடியாதவை என்ற மிக பெரும் ஒரு ஆய்வை 16 வயசிலே செய்து விட்டார்கள். அதற்கு பின்னால் தான் புகாரியை தொகுப்பதற்கே ஆரம்பித்தார்கள். எனவே அவருக்கு ஒரு ஹதீஸிலே உள்ள அறிவிப்பாளர் வரிசையிலே உள்ளவர்களை ஆய்வு செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு காரியம் அல்ல. ஏற்கனவே அவர் அதிலே மிகப்பெரிய அனுபவம் உள்ளவர் சிறு வயதிலிருந்து. எனவே அப்படியான ஒருவரையும் தற்காலத்திலே உள்ள சாதாரண மக்களையும் எப்படி இவர்கள் ஒன்றாக இணைத்து பேசுகிறார் என்பது மிக பெரும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, அடுத்ததாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்னும் பல ஹதீஸ் நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் உள்ளதான் அதபுல் முஃப்ரத். இதிலேயும் பல சஹீஹான ஹதீஸ் இருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் இலலுல் கபீர் என்று இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய ஒரு நூல். இமாம் புகாரிடத்திலே பல ஹதீஸ்களை பற்றி அவர்கள் கேட்பார்கள். புகாரியில் இல்லாத எத்தனையோ ஹதீஸ்களை அதிலே கேட்டிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அது ஆதாரப்பூர்வமானது சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே புகாரிலே உள்ளது மாத்திரமல்ல சஹீஹ், இருக்கக்கூடிய ஹதீஸ்களில் மிக தரத்திலே உயர்ந்த சஹீஹான ஹதீஸ்களை மாத்திரம்தான் அவர்கள் அதிலே தொகுத்திருக்கிறார்கள். அதிலே அனைத்து சஹீஹான ஹதீஸ்களையும் அவர்கள் அதிலே உள்ளடக்கவில்லை என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அதை எங்களுக்கு மிக தெளிவாக புரிய வைக்கக்கூடிய ஒரு விடயம் தான் அந்த புத்தகத்துடைய பெயர். சஹீஹ் புகாரியுடைய பெயரை நாங்கள் எடுத்துக்கொண்டாலே அல் ஜாமி அல் முஸ்னது ஸஹீஹ் அல் முக்தஸர் மின் உமூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ அய்யாமி என்பது அந்த ஹதீஸ் கிதாபுடைய பேரு. புகாரியை விமர்சிக்கிற நிறைய பேருக்கு இந்த பேரே தெரியாது. அதுதான் ஆச்சரியம். அப்ப அதுல என்ன ஒரு வார்த்தை வருகிறது, அல் முக்தஸர், சுருக்கமான ஒரு நூல் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார். சுருக்கம் என்ன, கொஞ்சம் தான் நீங்க, அது இல்லாமல் இன்னும் நிறைய விடயங்கள் வெளியிலே இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக சஹீஹ் புகாரிக்கு அறிஞர்கள் பல பெரும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அதை விரிவுரை செய்த விரிவுரைகள் நிறைய இருக்கின்றன. அதில் மிகச்சிறந்ததான் ஃபத்ஹுல் பாரி, இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய ஃபத்ஹுல் பாரி என்ற நூல். அதே போல இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் ஃபத்ஹுல் பாரி என்ற பெயரிலே அதுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அது முழுமையடையவில்லை. முழுமையடைந்திருந்தால் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி ஃபத்ஹுல் பாரியை விட அதுதான் சிறப்பாக இருந்திருக்குவேன். இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சலஃபுகளுடைய கருத்துக்கு மிகவும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். அது எல்லா விடயங்களுக்கும் சலஃபுகளுடைய கருத்துக்களை கொண்டு வந்த ஆரம்ப கால அறிஞர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்களுடைய கருத்துக்களை வைத்துதான் பல விடயங்களையும் அணுகக்கூடியவர் என்ற வகையிலே அந்த கிதாப் அவருடைய அந்த அணுகுமுறை மிகவும் விசேஷமானது. அப்ப இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி ஃபத்ஹுல் பாரி எத்தனை வருடத்திலே தொகுத்தார்கள்? 25 வருடங்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பல வருடங்கள் எடுத்து அந்த நூலை தொகுத்தார்கள். புகாரியை அதற்கு விரிவுரையாக ஃபத்ஹுல் பாரியை இவர்கள் 25 வருடத்தில் தொகுத்திருக்கிறார்கள். அப்ப இதுதான் ஒரு முஸ்லிம் இஸ்லாத்துக்கு சேவை செய்யக்கூடிய முறை. இப்படித்தான் இருக்க வேண்டும். தனது வாழ்க்கையே ஒரு மிக முக்கியமான, இஸ்லாத்துக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய முக்கியமான பணிகளில் நாம் ஈடுபட வேண்டும். நீண்ட கால திட்டங்களில் சின்ன சின்ன விடயங்களை மாத்திரம் செய்துவிட்டு நாங்கள் மரணிக்காமல் மிக நீண்ட பெரிய திட்டங்களை எடுத்து சமுதாயத்துக்கு பயனளிக்கக்கூடிய பெரிய திட்டங்களிலே எங்களுடைய காலங்களை நாங்கள் செலவழிப்பது ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. அதே போல அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிம் எங்களுக்கு தெரியும், அது முக்கியமான ஒரு நூல். இமாம் புகாரியுடைய மாணவர் தான் முஸ்லிம். வார்த்தைகளை, ஹதீஸுடைய வார்த்தைகளிலே மிகவும் நுணுக்கமான முறையை கடைபிடித்தவர்கள் தான் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஒரு ஹதீஸுடைய வார்த்தையை நாங்கள் சரியான வார்த்தையை உறுதிதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் சஹீஹ் முஸ்லிமை அறிஞர்கள் பயன்படுத்துவார்கள். ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டால் அந்த ஹதீஸில் எந்த வார்த்தை மிக நுணுக்கமானது என்பதை பார்ப்பதற்கு சஹீஹ் முஸ்லிம் எங்களுக்கு உதவி செய்யும். புகாரிக்கு அடுத்த தரத்திலே இருக்கக்கூடியது. அதுவும் எல்லா தலைப்புகளையும் பேசக்கூடிய ஒரு நூல். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு பாடத்திற்கும் தலைப்பிடவில்லை. முக்கியமான கிதாபு ஸலா, கிதாபுல் ஈமான் அப்படி என்று பெரிய தலைப்புகளை மாத்திரம் தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸ்களுக்கும் அவர்கள் என்ன செய்யவில்லை, தலைப்பிடவில்லை. இமாம் புகாரியை போல இமாம் புகாரி அவர்கள் பெரிய கிதாபு ஸலான்னு போட்டு கிதாபு ஸலாவில் உள்ள சின்ன சின்ன உபபிரிவுகள், உபதலைப்புகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். அதுதான் தராஜிமுல் புகாரி என்பதாக சொல்வார்கள், பாடத்தலைப்புகள் என்பதாக. ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அப்படி போடவில்லை. அடுத்ததாக
நாங்கள் பார்க்கிறோம். அபூதாவுத் சொல்லணும், அபூதாவூத். இந்த அபூதாவூத் சொல்லணும், அபீதாவூதுடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், புகாரி முஸ்லிமிலே இல்லாத நிறைய அதிகமான ஹதீஸ்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள், குறிப்பாக ஃபிக்ஹ் சட்டதிட்டங்கள் சம்பந்தமாக. எனவேதான் அறிஞர்கள் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே யாரு சுனன் அபீ தாவூதை சரியான முறையில் ஃபிக்ஹ் ரீதியாக நன்றாக கற்றுக்கொள்வாரோ அவர் ரசூலுல்லாஹ்வுடைய பெரும்பாலான ஹதீஸ்களை, ஃபிக்ஹ் சம்பந்தமான ஃபிக்ஹ் தலைப்புகளோடு சம்பந்தப்பட்ட பெரும்பாலான ஹதீஸ்களை கற்றவராக கருதப்படுவார். எனவே இந்த சுனன் அபீ தாவூதுக்கு அறிஞர்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதனை பலர் விரிவுரை செய்திருக்கிறார்கள், பலர் அதனை சுருக்கி எழுதியிருக்கிறார்கள். அதுக்கு வழங்கப்பட்ட ஷரஹ்கள் ஒன்றுதான் மஆலிமுஸ் சுனன் என்ற இமாம் ஹத்தாபியுடைய நூல். இமாம் ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அலாமுல் ஹதீஸ் என்று புகாரிக்கும் ஒரு ஷரஹ் எழுதியிருக்கிறார்கள் என்பது மேலதிகமான ஒரு தகவல். அது ஒரு சுருக்கமான ஒரு விரிவுரை, புகாரிக்கு வழங்கப்பட்ட ஒரு சுருக்கமான விரிவுரை. அதே போல இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த சுனன் அபீ தாவூதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். ஒழுங்குபடுத்தி ஷரஹ் தஹ்தீப் சுனன் அபீ தாவூத் என்று ஒரு நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு விரிவுரை தான். அதே போல அவுனுல் மஅபூத் அலா சுனன் அபீ தாவூத் என்று அஸீம் அபாவதி அவர் அதற்கு ஒரு ஷரஹ் எழுதியிருக்கிறார். அவர் பெரும்பாலும் ஃபத்ஹுல் பாரியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த, அதே போல சஹீஹ் முஸ்லிமுடைய ஷர்ஹுல் மின்ஹாஜ் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய விரிவுரையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல். அதே போல சுனன் திர்மிதி 4வது நூல், இதுக்கு ஜாமியா திர்மிதி என்பதாகவும் சொல்லப்படும். இந்த குதுபு சித்தா உடைய நூல்களில் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு நூல் தான் திர்மிதி, சுனன் திர்மிதி என்ற நூல். சுனன் திர்மிதியில உள்ள விசேஷ அம்சங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால், ஒரு ஹதீஸை அறிவித்ததற்கு பின்னால் அது சம்பந்தமான அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்ன, அறிஞர்கள் அந்த ஹதீஸை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள், என்ன தீர்ப்பு வழங்கினார்கள் என்ற விடயங்களை, கருத்து வேற்றுமைகளை அவர்கள் கூறுவார்கள். உதாரணமாக தொழுகை சம்பந்தமான ஒரு சட்டத்திட்ட சம்பந்தமான ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு சொல்வார்கள், இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் போன்றவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள், இமாம் மாலிக் இப்படி சம்பந்தமாக இவ்வாறு கூறுகிறார்கள் என்று மிகச் சுருக்கமாக ஒரு தகவலை வழங்குவார். அடுத்ததாக 2வது முக்கியமான விஷயம் என்னென்றால், ஹதீஸுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். இது ஆதாரபூர்வமானதா இல்லையா என்பது சம்பந்தமான தகவல்களை, ஹதீஸ்களை, சட்டதிட்டங்களை அவர்கள் பேசுவார்கள். அடுத்ததாக அந்த ஹதீஸ் சம்பந்தமாக வரக்கூடிய வேறு அறிவிப்புகளை சுட்டி காட்டுவார்கள். உதாரணமாக ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு என்ன சொல்வார்கள், வஃபில் பாபி, இதே தலைப்பிலே அலி ரலியல்லாஹு, ஆயிஷா ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு அம்ர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் போன்றவர்களிடத்திலிருந்து ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன என்று சொல்லுவார்கள். இது முக்கியமான 3 வேறுபாடுகள் ஏனைய குதுபு சித்தாக்களுக்கும் ஜாமியா திர்மிதி. எனவே இது முக்கியமான ஒரு ஆழமாக படிக்க வேண்டிய ஒரு நூல். உதாரணமாக ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள் இமாம் முஸ்லிம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இன்னல் வுது லா யஜிபு இல்லா அலா மன் நாம முத்தஜஅன். வுது என்பது நன்கு சாய்ந்து படுத்தவர்களுக்குத்தான், உறங்கியவர்களுக்குத்தான் கடமையாகும். வுது யாருக்கு புரியும் என்று கேட்டால், நன்கு சாய்ந்து படுத்தவர்களுக்குத்தான் உறங்கியவர்களுக்குத்தான் வுது முடியும், சாதாரணமாக இருந்து தூக்கம் மிகைத்தவர்களுக்கு வுது முடியாது என்ற ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள், அதில் வரக்கூடிய அறிவிப்பாளரை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள், அபு ஹாலித் என்ற ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். அவர் யார், இஸ்முஹு, அவருடைய பேர் இதுதான், இஸ்மு யஸீத் இப்னு அப்துர் ரஹ்மான். அதுக்கு பின்னால் என்ன சொல்கிறார், வஃபில் பாபி, இதே தலைப்பிலே ஆயிஷா இப்னு மஸ்ஊத், அபு ஹுரைரா போன்றவர்களும் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு பல இன்னும் ஒரு ஹதீஸை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதற்கு பின்னால் இன்னும் ஒரு அறிஞருடைய கருத்தை கொண்டு வருகிறார். உதாரணமாக சஅல்து அப்துல்லா இப்னு முபாரக் அம்மன்னா காயிதன் முஅத்தமிதன், அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே நான் கேட்டேன், உட்கார்ந்து கொண்டு சாய்ந்து தூங்குபவருடைய சட்டம் என்ன, அதுக்கு அவர் உது தேவையில்லை என்பதாக சொன்னார்கள். இப்படி அதுக்கு பின்னால் மேலுள்ள அவர் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸை வேறு யார் அறிவித்திருக்கிறார்கள் என்ற விடயங்களை எல்லாம் சொல்கிறார்கள். அதுக்கு பின்னால் சொல்கிற வக்தலஃபல் உலமாஉ ஃபீ வுதுஇ மினன் நௌம், உறங்கியதன் பின்னால் உது செய்வது சம்பந்தமாக அறிஞர்கள் கருத்து வேற்றுமைப்பட்டிருக்கிறார்கள். பலர் அது உது தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனை இன்னும் அறிஞர்கள் சௌரி, இப்னு முபாரக், அஹ்மத் போன்றவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் இப்படி சொல்கிறார்கள் என்று இன்னொரு கருத்தை சொல்கிறார்கள். ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி பல விடயங்களை அவர் சொல்கிறார்கள். அப்ப இதிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கின்றோம், திர்மிதி என்பது
நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ்களை 2 வகையாக பிரித்தோம். உள்ளடக்கம் சம்பந்தமானது, ஹதீஸ்களை விதிகளோடு சம்பந்தப்பட்டது. அப்ப இது திருமிதியை நாங்கள் இந்த 2 பகுதிகளிலும் உள்ளடக்க முடியும். 2 பகுதிகளிலும் உள்ளடக்க முடியும். பொதுவாக ஹதீஸ் நூட்கள், ஹதீஸ்களை தொகுக்கக்கூடிய நூட்கள் வந்து ஹதீஸ்களை விதிகளை பற்றி கூடுதலாக பேச மாட்டாது. ஆனால் திருமிதி அதற்கு விதிவிலக்கானது என்பதை நாங்கள் இருந்து புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நூலிலே இறுதி பகுதியிலே இந்த முஸ்தலஹுல் ஹதீஸ் சம்பந்தமாக சில விடயங்களை பேசுகிறார்கள். அதற்கு உலமாக்கள் இலலுல் ஸகீர் என்பதாக சொல்வார்கள். இலலுல் கபீர் என்பதை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப இதற்கு வந்து திருமிதிக்கு இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முக்கியமான ஒரு நூலை விரிவுரையை எழுதினார்கள். ஆனால் அந்த விரிவுரை எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த விரிவுரையிலே இந்த திருமிதியின் இறுதி பகுதியை இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த முஸ்தலஹுல் ஹதீஸ் சம்பந்தமான அதற்கான விரிவுரை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செய்த விரிவுரை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப எனவே இந்த ஷர்ஹ் இலல் திருமிதியிலே இந்த இறுதி பகுதியிலே அவர்கள் முஸ்தலஹுல் ஹதீஸ் சம்பந்தமாக பேசிய இதற்கு எழுதப்பட்ட இந்த விரிவுரை இருக்கிறதே, அது இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி எழுதிய விரிவுரை வந்து மிக மிக முக்கியமான ஹதீஸ்களில் துவக்கப்பட்ட ஒரு நூல். கட்டாயம் ஒருவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். ஆனால் அது சாதாரண மக்களுக்கு படித்து வர முடியாது. ஹதீஸ்களிலே மிக மிக ஆழமான ஒரு தேடல் உள்ளவர்களால் தான் அதனை படித்து புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக 5வது நூல் என்ன? அஸ்ஸுனனுல் குப்ரா நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய அஸ்ஸுனனுல் குப்ரா என்ற நூல். இந்த நூலுடைய சிறப்பம்சம் என்னென்றால், அது வந்து அந்த 6 கிதாபுகளிலும் அதிகமான ஹதீஸ்களை உள்ளடக்கிய கிதாபு. 12,000 ஹதீஸ்கள் அதில் கிட்டத்தட்ட இருக்கின்றது. ஒரு ஹதீஸுக்கு பல அறிவிப்பாளர் வரிசைகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். அவருடைய இன்னொரு நூல் இருக்கிறது, அல் முஜ்தபா மினன் நசாயி என்ற ஒரு நூல். அது வந்து 6,000 ஹதீஸ்ல தான் இருக்கிறது. அப்ப இந்த அல் முஜ்தபா மினன் நசாயி இதுதான் குத்துபு சித்தாவில் உள்ளடக்கக்கூடிய 6,000 ஹதீஸ்களை உள்ளடக்கிய நூல் தான் குத்துபு சித்தாவிலே உள்ளடங்கக்கூடிய நூல். அப்ப இந்த குத்துபு சித்தாவில் உள்ளடக்கக்கூடிய இந்த அல் முஜ்தபா என்று அஸ்ஸுனனுல் குப்ரா இமாம் நசாயியுடைய சுனனுல் குப்ராவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அல் முஜ்தபா என்ற நூல். இது வந்து இமாம் நசாயி அவர்களே தான் இப்படி தொகுத்து சுருக்கமாக வெளியிட்டார்களா அல்லது வேறு யாரும் செய்தார்களா என்பதே கருத்து வேற்றுமை இருக்கிறது. அவருடைய மாணவர் இப்னு சுன்னி என்றார் இருக்கிறார், அவர் வெளியிட்டதா என்று கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் இதிலே உள்ள சிறப்பம்சம் என்னவென்றால், அவர்கள் ஹதீஸில் இலல் என்பதாக ஒரு பகுதியை நாங்கள் சொன்னோம். மிகவும் மறைமுகமான மிகவும் ஆழமான ஒரு பகுதி, மறைவான குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த விடயத்திலே மிகவும் இந்த நூலிலே அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அதாவது அவருடைய தலைப்பே, புத்தகத்துக்கு அவர்கள் ஹதீஸுக்கு போடக்கூடிய தலைப்பே வந்து அந்த இலலோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். உதாரணமாக, பாபு திக்ரி இக்திலாஃபி அப்துர் ரஸாக் வ இப்னு முபாரக் அன் மஅமரின் ஃபி ஹாதல் ஹதீஸ். அப்படினால் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக மஅமர்கிட்ட இருந்து அறிவிக்கக்கூடிய இப்னு முபாரக், அப்துர் ரஸாக் ஆகிய இருவருக்கு மத்தியில் உள்ள கருத்து வேற்றுமையை சொல்லக்கூடிய தலைப்பு என்பதுதான் அந்த தலைப்பே என்ற பாடம் என்பதுதான் அவருடைய தலைப்பாக இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸிலே அறிவிப்பாளருக்கு மத்தியில் உள்ள கருத்து வேற்றுமை என்ன என்பதுதான் அந்த தலைப்பாகவே இருக்கிறது. எனவே இந்த கிதாப் வந்து கிதாபு முஅல்லல், இலலோடு சம்பந்தப்பட்ட ஒரு கிதாப் என்பதாக சொல்வார்கள். 6வது நூல் என்னன்னு சொன்னால் சுனன் இப்னு மாஜா. இந்த சுனன் இப்னு மாஜா 6வது புத்தகமாக உள்ளடக்கலாமா இல்லையா என்பதிலே ஒரு சர்ச்சை இருக்கிறது. ஏனென்றால் அது வந்து இருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகளிலே மிகவும் பலவீனமான, சில வேளை இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் கூட அதில் இருக்கக்கூடிய ஒரு நூல். இதைவிட சிறந்ததுதான் சஹீபுல் ஹப்பாஸ், சஹீபுல் ஹுசைமா போன்ற நூல்கள். இது இப்னு மாஜாவிட மிக சிறந்த ஒரு நூல். எனவேதான் சில அறிஞர்கள் அதை குத்துபு சித்தாவில் கூட கணக்கெடுப்பது கிடையாது. இமாம் இப்னு நசீர் ரஹ்மத்துல்லாஹி ஜாமி அல் உசூல்ல அவர் வந்து இப்னு மாஜாவை சொல்லவில்லை. அதே போல முக்கியமான இந்த 6 கிதாபுகள், 6 குத்துபு சித்தா, சிலாக்கள் என சிஹாஹு சித்தா என்பதாக சொல்வார்கள். சிஹாஹு சித்தா என்று சொல்வது பிழை. ஏனென்று கேட்டால் சிஹாஹு சித்தா என்று சொன்னால் என்ன, 6 ஆதாரபூர்வமான நூட்கள். 6 நூட்களுமே என்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை உடையதா என்றால் இல்லை. புகாரி முஸ்லிம் மாத்திரம்தான் அந்த தன்மைக்குரியது. ஏனையவைகள் அப்படிப்பட்டதல்ல என்பது எங்களுடைய கருத்து அல்ல. அந்த நூட்களை எழுதிய அறிஞர்களே அந்த நூலிலே அவர்களே சொல்வார்கள், இந்த ஹதீஸ் பலவீனமானது. இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி நூலை நீங்கள் எடுத்தீங்கன்னா, உதாரணமா ஒரு ஹதீஸ் சொல்லி போட்டு இந்த ஹதீஸ் பலவீனமானதுன்னு அவரே சொல்வார்.
அப்போ எனவே அந்த இமாம்களுடைய ஹதீஸ் கிதாபில் வைத்து நாங்கள் பிற பிடிக்கல, அவர்களே சொன்னதுதான் என்ன இதில் சரியானது மீது பலவீனமானது மீக்கிறது. புகாரி முஸ்லிம் மாத்திரம்தான் இதிலே எல்லாமே சஹி என்று சொன்னவர்கள், ஏனையவர்கள் அப்படி சொல்லவில்லை இந்த 6 கிதாபுகளை பொறுத்தவரை. அடுத்ததாக முக்கியமான ஒரு ஹதீஸ் நூல் தான் இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய ஒரு நூல் தஹ்தீபுல் ஆசார். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி எல்லோருக்கும் பரிச்சயமான ஒருவர் தஃப்சீர் கலையிலே. ஆனால் அவர் ஹதீஸ் கலையிலும் மிகப்பெரிய ஒரு அறிஞர், பல துறைகளிலே சிறந்த ஒரு அறிஞர். அரபு இலக்கியத்திலே, வரலாற்று துறையிலே, கிராத் துறையிலே, எல்லா துறைகளிலும் அவருக்கு மிகப்பெரும் ஒரு பாண்டித்யம் பெற்றவர். அப்ப எனவே தஹ்தீபுல் ஆசார் என்ற நூலை அவர்கள் தொகுத்தார்கள். இமாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த புத்தகம் பூரணமாக வெளிவந்திருந்தால் 100 ஒலியம்கள் அது வெளிவந்திருக்கும் என்பதாக சொல்கிறார்கள். தற்பொழுது அது 10 முஜல்லதுகளிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்ப இதில் என்ன, அவர்கள் ஹதீஸ்களை தொகுத்து அதனை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், தனது அறிவிப்பாளர் வரிசையை தனது ஆசிரியரிடத்திலிருந்து தன்னிடத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் அதுக்கு விரிவான விளக்கமும் அவர்கள் கொடுத்து அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை சம்பந்தமாக எல்லாம் மிகப்பெரிய ஆய்வுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய பெயர்களின் அடிப்படையில் தான் அவர்கள் அதை தொகுத்திருக்கிறார்கள். புகாரி 4ஆம் நூற்றாண்டிலே மரணித்தவர். எனவே இப்படி நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு ஹிஜ்ரி 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு அதுதான் ஹதீஸ் கலையின் பொற்காலம். அதற்கு பின்னால் 4ஆம் நூற்றாண்டை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த 2ஆம் 3ஆம் நூற்றாண்டில் வந்தவற்றிலே தான் அவைகள் முழுமையாக தங்கியிருந்தன என்பதை நாங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது 4ஆம் நூற்றாண்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஹிஜ்ரி 300 400 வரைக்கும் உள்ள காலம். இமாம் அபு ஹாத்திம் ராஸி ரஹ்மத்துல்லாஹ் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது. அவர் 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர், மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஹதீஸ் கலை அறிஞர். இந்த ஹதீஸ் கதையே திறமையானவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அவரிடத்திலே கேட்கப்படுகிறது 3ஆம் நூற்றாண்டிலே. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், மா பக்கிய மன் யுஹ்சினு ஹாதா, இதை நல்ல முறையில் திறமையான முறையிலே கையாளக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்று அவர்கள் அந்த காலத்திலே சொல்கிறார்கள். ஏனென்றால் 3ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியிலே ஹதீஸ் கலையிலே மிகவும் ஒரு சோம்பல் தன்மை உருவாகிவிட்டது. ஒரு சிலர் விரல் வெட்டெண்ணக்கூடிய சிலர் மாத்திரம்தான் மிக சிறப்பாக இந்த கலையிலே தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அதிலே முக்கியமான ஒருவர் தான் யாரு, இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். இவர்கள் ஹிஜ்ரி 333ஆம் ஆண்டு மரணிக்கிறார்கள். அப்ப எனவே 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் 4ஆம் நூற்றாண்டிலே மரணிக்கிறார்கள் ஆரம்பத்திலே. இவர் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் கலை அறிஞர். அடுத்ததாக அவரை தொடர்ந்து இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹ், அபு அஹ்மத் இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹ், அபு ஜாஃபர் அல்-உகைலி, அதே போல அபுல் ஹசன் அத்-தாரகுத்னி, இந்த 3 அறிஞர்கள். மொத்தமாக இந்த 4 அறிஞர்களும் 4ஆம் நூற்றாண்டிலே மிக முக்கியமான அறிஞர்கள். அப்ப இந்த இமாம் நசாயி அதுக்கு பின்னால் வந்த 3 அறிஞர்களும் ஆரம்பகால அறிஞர்கள் எப்படி ஹதீஸ் கலையை அணுகினார்களோ அப்படி அணுகியவர்கள் தான் அவர்கள். ஆரம்பகால அறிஞர்களாக யாரை சொன்னோம், ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜ், யஹ்யா இப்னு மஈன், அலி இப்னு மதீனி, யஹ்யா இப்னு ஸஈத் அல்-கத்தான், அப்துல் ரஹ்மான் இப்னு மஹ்தி அஹ்மத், புகாரி போன்ற பல அறிஞர்களை நாங்கள் சொன்னோம். அந்த அறிஞர்களுடைய அடிச்சுவடின் அடிப்படையில் சென்ற அறிஞர்கள் தான் இவர்கள். இப்னு அதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை பொறுத்தவரையுடைய முக்கியமான நூல் தான் அல்-காமில் ஃபீ துஅஃபாஇர் ரிஜால், பலவீனமான அறிவிப்பாளர்களை பற்றிய ஒரு நூல். பலவீனமான அறிவிப்பாளர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல். எந்தெந்த அறிவிப்பாளர்களை பற்றியெல்லாம் அறிஞர்கள் குறை சொல்லி இருக்கிறார்களோ அந்த அறிஞர்களை பட்டியல்படுத்தக்கூடிய ஒரு நூல். ஒவ்வொரு அறிஞரை ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் சொல்லி அவருடைய என்னென்ன ஹதீஸ்கள் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை அவர்கள் பட்டியலிடுவார்கள். இதுதான் இதிலே முக்கியமான ஒரு விடயம். அடுத்த ஒரு நூல் தான் அதே போன்று பலவீனமான அறிவிப்பாளர்களை பற்றி பேசப்பட்ட ஒரு நூல், அத்-துஅஃபா உல் கபீர், இமாம் உகைலி உடைய நூல். ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன அல்-காமில் ஃபீ துஅஃபாஇர் ரிஜால் என்ற இப்னு அதியுடைய நூல் தான் இதை விட சிறந்தது. இப்னு அதி உகைலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை விட மிக முக்கியமான பிரபலமான சிறந்த ஒரு அறிஞர். அதே போல இமாம் தாரகுத்னி அவருடைய நூல் பிரபலமான நூல் அல்-இலல் என்ற நூல். அவரிடத்தில் அந்த நூலிலே என்ன ஹதீஸ்களை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர்கள் கொடுத்த பதில்கள் தான் அதிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவரிடத்தில் ஒரு ஹதீஸை பற்றி கேட்கப்பட்டால் அந்த ஹதீஸ் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா அறிவிப்பாளர் வரிசைகளையும், எல்லா அறிவிப்பாளர் வரிசைகளையும், ஒரு அறிவிப்பாளர் வரிசை அல்ல,
அது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா அறிவிப்பாளர் வரிசையும் சொல்லி இதில் எந்த அறிவிப்பாளர் வரிசை சரியான அறிவிப்பாளர், எது பிழையானது, எதில் பிழை நடந்திருக்கிறது, எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, எது மிக நெருக்கமானது, எது தூரமானது என்று மிக விரிவான ஒரு ஆய்வை செய்த அறிஞர் தான் இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹ். ஹதீஸ் அந்த மறைமுகம் ஹதீஸின் மறைமுகமான குறைகளை கண்டுபிடிப்பதில் மிக பெரும் வல்லுனர். எனவே இவர்கள் தான் இந்த 4ஆம் நூற்றாண்டிலே மிக முக்கியமான அறிஞர்கள். எனவே இமாம் தாரகுத்னியோடு என்ன சொல்வார்கள் அறிஞர்கள்? அல் முத்தகத்தீமுங்களுடைய அந்த காலம், அந்த ஆய்வு முறை நிறைவு பெற்று விடுகிறது என்பதாக சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன? முத்தகத்திமீன், அதாவது ஹதீஸ் கலையிலே அறிஞர்கள் முத்தகத்திமூன், மദ്രസத்துல் முத்தகத்திமீன், மദ്രസத்துல் முத்தஅഖிரீன். ஆரம்ப காலத்தினுடைய ஒரு வழிமுறை, பின்னால் வந்தவர்களுடைய வழிமுறை என்று 2 முறையை அவர்கள் வைத்து சொல்வார்கள். முன்னால் வந்தவர்கள் ஹதீஸ்களை அணுகிய முறையும், பின்னால் வந்த பலரும் ஹதீஸை அணுகிய முறையிலையும் பல வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இதனால் தான் அப்படி அறிஞர்கள் பிரித்திருக்கிறார்கள். எனவே ஹதீஸை சரியான முறையிலே நாங்கள் அணுக வேண்டும் என்றால் ஆரம்ப கால அறிஞர்களுடைய அந்த வழிமுறையைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அதிலே சொல்லப்படக்கூடிய முக்கியமான விஷயம். அவர்கள் என்ன அதில் சிறப்பம்சம்? மദ്രസத்துல் முத்தகத்திமீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆரம்ப கால அறிஞர்கள் கடைபிடித்த அந்த முறை என்ன? இமாம் தாரகுத்னியோடு அந்த முறை நிறைவு பெற்று விட்டதாக சொல்கிறார்கள். அந்த முறை என்ன என்று கேட்டால், அது ஒரு அணுகுமுறை, அது ஒரு காலம் மட்டுமல்ல. இமாம் தாரகுத்னியுடைய அந்த காலம், அவர் மூத்தார அந்த காலத்தோடு அது முடிவதாக நாங்கள் கருதக்கூடாது. அந்த அணுகுமுறையை பின்னால் வந்தவர்கள் செய்தாலும் அது முத்தகத்திமுடைய மன்ஹஜாகத்தான் கருதப்படும். அவர்களுக்கென்று சில வித்தியாசமான சில அணுகுமுறைகள் இருந்தன. அது என்ன சுருக்கம் என்று கேட்டால், அவர்களுடைய அந்த ஹதீஸ் கலை ஆய்வு இருக்கிறதே அது மிக நுணுக்கமானதாக இருக்கும். பின்னால் வந்தவர்களை போன்று மேலோட்டமாக மாத்திரம் இருக்க மாட்டாது என்பது அது முக்கியமான விடயம். எனவேதான் அப்துல் ரஹ்மான் இப்னு மஹ்தி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் கலையின் நுணுக்கம் இருக்கிறதே, இது இதை அறியாதவர்களுக்கு அது ஒரு சூனியம் போலதான் இருக்கும் என்பதாக சொன்னார்கள். இல்முனா இந்தமல்லா யஅரிஃபுஹு கல்கிஹானா, எங்களுடைய இந்த கலையை பற்றி அறியாதவரிடத்திலே எங்களுடைய இந்த கலை ஒரு சூனிய கலை போலதான் இருக்கும் என்பதாக சொன்னார்கள். அதுக்கு ஒரு அறிஞர் ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்லுவார். சில அறிஞர்கள் சில ஹதீஸ்களை பார்த்த உடனே இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையா இல்லையா என்று சொல்லிவிடுவார்கள். எப்படி சொல்லுவார்கள்? எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்களுக்கே அதை சொல்வது சிரமமாக இருக்கும். அது எப்படி என்று கேட்டால், உதாரணமாக சில ஒரு வீட்டில் 2 இரட்டை பிள்ளைகள் இருப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இரட்டை பிள்ளைகள் இருந்தால் ஒரே மாதிரித்தான் இருப்பார்கள். ஆனால் அந்த வீட்டிலே உள்ள பெற்றோருக்கு, அவருடைய சகோதரர்களுக்கு, ஏனைய நெருக்கமானவர்களுக்கு அந்த 2 பேரும் யார் எவர் என்று உடனே கண்டவுடனே அடையாளம் பிடித்து விடுவார்கள். ஆனால் அவரிடத்தில் கேட்டால், அதை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்க? அவருடைய உமா அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா, இவர் தான் இன்னார் நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க எப்படி அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கே சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி தான் இந்த ஹதீஸ் கலை என்பதாக அறிஞர்கள் சொல்லுவார். அதே போலதான் அந்த தங்கத்தை உதாரணமாக சொல்வார்கள். சுத்தமான தங்கமா போலி தங்கமா என்பதை, அதில் கலப்படம் இருக்கிறதா என்பதை அதில் மிக நுணுக்கமான நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் மிக இலகுவாக கண்டுபிடித்து பார்த்த உடனே சொல்லிவிடுவார்கள். அது மாணிக்கக்கல்லை அதிலே மிக அனுபவம் உள்ளவர்கள் என்ன செய்யலாம்? பார்த்த உடனே அல்லது ஓரளவு பார்த்து விட்டு ஆய்வு செய்துவிட்டு அவர்களுக்கு அதனை சரியான கல் தானா, போலியான கல்லா, இது எவ்வளவு பொறுமதி அப்படி என்ற விடயங்களை எல்லாம் அனுபவம் உள்ளவர்களால் சொல்ல முடியும். அவர்களுக்கு கேட்டால் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னால் சொல்ல முடியாது. அவர்களால் அதை வார்த்தையிலே சொல்ல முடியாது. அது உள்ளத்திலே பகிர்ந்த ஒரு விடயம். அதே போலதான் ஹதீஸ் கலையிலே உள்ள இது ஆழமான பகுதி. ஆனால் பின்னால் வந்தவர்கள் மேலோட்டமாக சில விடயங்களை பார்த்துவிட்டு என்ன செய்வார்கள்? ஹதீஸ்களுக்கு தீர்ப்பு வழங்கி விடுவார்கள் என்பதுதான் இங்கு உள்ள முக்கியமான விஷயம். எனவே இந்த முத்தகத்திமீன்கள் 3 நூற்றாண்டுகளுக்குள் வந்தவர்கள், 4ஆம் நூற்றாண்டில் வந்தவர்களில் சிலர் மாத்திரம் இப்படியான நடைமுறையில் இருந்தார். அதிலே ஒருத்தர் தான் இமாம் நசாயி. அவர் 3ஆம் நூற்றாண்டாக இருந்தாலும் 4ஆம் நூற்றாண்டு மரணித்தார். அதே போல இமாம் இப்னு அதி அல் உகைலி, அதே போல தாரகுத்னி, இப்னு அதி, உகைலி, தாரகுத்னி இவர்கள் முத்தகத்திமீன்களுடைய வழியில் சென்ற 4ஆம் நூற்றாண்டில் வந்த அறிஞர்கள். எனவே இந்த விடயங்களை நாங்கள் ஏற்கனவே சொன்ன இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஷர்ஹ் இலலி திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தனது நூலிலே இறுதியாக குறிப்பிட்ட சில முஸ்தலஹுல் ஹதீஸ் சம்பந்தமான பகுதிக்கு எழுதப்பட்ட விரிவுரை
நூல் வந்து இந்த விடயங்களை மிக ஆழமாக பேசுகிறது, முத்தகத்திமின் முத்தஅஹிரின் சம்பந்தமாக. அவர்களுடைய அந்த முக்கியமான விடயங்கள் விடயங்கள் இருக்கின்றன. 3 விடயங்கள் இருக்கின்றன. முத்தகத்திமின்களுக்கு 3 முக்கியமான வேறுபாடு, பின்னால் வந்தவர்களை விடட்டும் வேறுபாடுகள் இருக்கின்றன. அது ஒன்று என்ன, அவர்கள் வெளிரங்கமான ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையோடு மாத்திரம் தமது ஆய்வுகளை சுருக்கிக் கொள்ள மாட்டார்கள். மாற்றமாக அவர்கள் உள்ரங்கமான ஆய்வுகளிலும் அவர்கள் ஈடுபடுவார்கள். அது எப்படி ஆய்வுகளில் ஈடுபடுவார்கள் என்றால், அதில் 2வது சிறப்பம்சத்துக்கு வருவோம். ஹதீஸினுடைய அனைத்து வரிகளையும் ஒன்று திரட்டுவார்கள். ஒரு ஹதீஸ் வந்து விட்டால் ஒரு ஹதீஸை வைத்து, ஒரு ஹதீஸுடைய ஒரு அறிவிப்பாளர் வரிசையை வைத்துக் கொண்டு மாத்திரம் அதற்கு தீர்ப்பு சொல்லிவிட்டு சென்று விட மாட்டார்கள். மாற்றமாக அது சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து அறிவிப்பாளருடைய அறிவிப்பாளர் வரிசைகளையும் ஒன்று திரட்டுவார்கள். ஒன்று திரட்டி அவற்றுக்கு மத்தியிலே உள்ள வேறுபாடுகளை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வருவார்கள். எனவே வந்து நாங்கள் பொதுவாக எங்களுக்கு தெரியும் வந்து சொல்லுவார்கள், 2 ஹதீஸுகள் முரண்படுவது போல எங்களுக்கு தோன்றினால் நாங்கள் என்ன செய்வோம், எப்படியாவது அது 2ஐயும் இணைத்து புரிய வேண்டும் என்பதாக சொல்வார்கள். ஆனால் ஹதீஸ்கலை அறிஞர்கள், ஆரம்பகால ஹதீஸ் அறிஞர்களிடத்திலே அப்படியான ஒரு விதிமுறையால் இருக்கவில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள், முதலாவது இவற்றிலே எது சரியான ஹதீஸ் தர்ஜீஹ், முதலாவது தர்ஜீஹுக்கு தான் சொல்வார்கள். இதில் எது ரசூலுல்லாஹ் சொன்னது என்பதை உறுதிப்படுத்துவார்கள். அதுக்கு பின்னால் தான் 2மே சொன்னதாக சொல்வதற்கு வாய்ப்பு இருந்தால், 2 அறிவிப்புமே ஒரே தரவாக இருக்கிறது. அப்ப எனவே அந்த நேரத்திலே தான் ஒன்று சேர்த்து புரிவார்களே தவிர எல்லா ஹதீஸ்களையுமே அப்படி அவர்கள் உடனடியாக ஒன்று சேர்த்து புரிவதற்கு முயற்சி செய்வதில்லை. மாற்றமாக முதலாவது இதிலே எது ஊர்ஜிதமாக ரசூலுல்லாஹ் சொன்னது என்பதை அவர்கள் தீர்மானிப்பார். 3வது விடயம் என்று சொன்னால், ஒவ்வொரு ஹதீஸையும் தனித்தனியாக ஆய்வு செய்வார்கள். பொது சட்டத்தோடு சுருக்கிக் கொள்ள மாட்டார்கள். பொது சட்டத்தோடு என்ன செய்ய மாட்டார்கள், சுருக்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்படி என்றால் உதாரணமாக ஜியாதத்து ஸிகா என்று ஒரு பாடம் இருக்கிறது. அதாவது ஒரு நம்பகமானவர் ஒரு ஹதீஸ்ல ஒரு மேலதிகமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால், அது அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு மேலதிகமான ஒரு விடயத்தை சேர்த்தால் அதை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்றால், பின்னால் வந்தவர்கள், பிற்காலத்தில் வந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் என்ன செய்வார்கள், ஃபுக்கஹாக்கள், கலையோடு சம்பந்தப்பட்டவர்கள், அது நம்பகமானவர் தானே, அவர் மேலதிகமாக சொன்னால் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அப்போ எனவே எங்கெல்லாம் ஒரு சிக்கத் மேலதிகமான ஒரு தகவலை சொல்லுவாரோ அங்கெல்லாம் அவரை எடுத்துக்கொண்டே செல்வார்கள். ஆனால் முத்தகத்திமுன்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அவர்கள் இந்த இடத்துல இவர் கூடுதலாக சொன்னது ஏற்றுக்கலாமா இல்லையா என்பதை தனியாக ஆய்வு செய்வார்கள். ஒவ்வொரு ஹதீஸாக ஆய்வு செய்வார்கள். ஒரு ஆய்வு செய்தால் இந்த இடத்திலே அவர் சொன்னது ஓகே, ஆனால் இந்த ஹதீஸிலே சொன்னது இருக்க முடியாது என்றால் அதுக்கு வேறு வேறு பல காரணங்களை அவர்கள் கூறுவார்கள். இதுதான் அவர்களிடத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான விடயம். அதே போல உதாரணமாக தனியே ஒருவர் ஹதீஸ் அறிவித்தால், ஒரு ஹதீஸ் சொன்ன ஒரு அறிவிப்பாளர் வந்து ஒத்தருமே அறிவிக்காத ஒரு அறிவிப்பை வந்து ஒருத்தர் அறிவிக்கிறார் ஒரு ஹதீஸை. அப்ப இதை வந்து எடுக்கிறதா இல்லையா என்றால் முற்காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் வந்து என்ன செய்ய மாட்டார்கள், யாரு தனித்தறிவித்தாலும் எடுக்கிறது சொல்ல மாட்டார்கள். அது யார் தனித்தறிவித்தாலும் மறுப்பதாக சொல்லவும் மாட்டார்கள். மாற்றம் அவர்கள் என்ன சொல்வார்கள், தஃபர்ருத் என்பது சில நேரம் ஏற்றுக்கொள்ளப்படும், சில நேரம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அதனை ஒவ்வொரு ஹதீஸுக்காக ஒவ்வொரு ஹதீஸையும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்து அதற்கான முடிவுகளை வழங்குவார்கள். பொது விதியோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம். அதுதான் சரியான முறை, அதுதான் சரியான முறையும் கூட என்பதை நீங்கள் ஹதீஸை ஆழமாக தேடி ஆய்வு செய்யும் பொழுது உங்களுக்கு அது புரியும். இப்பொழுது நாங்கள் 5வது நூற்றாண்டுக்கு வருவோம். 5ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். 5ஆம் நூற்றாண்டுக்கு வந்தால் இதில் உள்ள முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஹதீஸ் கலையிலே சில புதிய விடயங்கள், ஹதீஸ் கலைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் ஹதீஸ் கலையிலே நுழைந்து விட்டன என்பதுதான் இதில் உள்ள பிரச்சனை. உசூல் ஃபிக்ஹிலே இருந்து அதே போல இல்முல் கலாமிலே இருந்து சில விடயங்கள் இதிலே புகுந்து விட்டன. அதிலே முக்கியமான அறிஞர் யாரு, இமாம் ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். இமாம் ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய பங்களிப்பு, ஹதீஸ் துறைக்கால பங்களிப்பு மிக 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 பாரியது. பாரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். ஹதீஸ் அந்த உஸ்தல ஹதீஸ்ல ஒவ்வொரு பிரயோகங்களும் வரும், பல்வேறு பிரயோகங்கள். அந்த ஒவ்வொரு பிரயோகங்களுக்கும் தனித்தனி நூட்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தனித்தனி நூட்களை எழுதியிருக்கிறார். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், இமாம் ஹத்தீபுல் பக்தாதி கை வைக்காத கலையே கிடையாது ஹதீஸ் கலையிலே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
எல்லா கலையிலும் அவர்கள் தனித்தனி நூட்களை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் என்பது அவர் செய்த மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. பொதுவாக ஹதீஸ் கலை விதிகள் சம்பந்தமான அந்த துறையிலே முக்கியமான பங்களிப்பு செய்த பிற்காலத்தில் வந்த அறிஞர்கள் 2 ஒருத்தருவான் இமாம் ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ். அவர் 463 மரணித்தார்கள். அடுத்ததாக இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 643 மரணித்தார்கள். 643 மரணித்தார்கள். பிற்காலத்திலே ஹதீஸ் கலை இந்த 2 பேர்களையும் தான் மையமாக வைத்து சுழல்கிறது. ஹதீஸ் கலை இந்த 2 பேரிலும் தான் மையப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விடயம். ஆனால் ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சில ஹதீஸ் கலைக்கு அப்பாற்பட்ட சில விடயங்களை அதில் இணைத்து விட்டார்கள் என்பதை சில அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்ன இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தனது ஷர்ஹ் இலல் திர்மிதி என்ற நூலிலே அது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த ஜியாதத்து சிகா, ஒரு சிகத் நம்பகமானவர் ஒரு தகவலை கூடுதலாக ஏனையவர்களுக்கு மேலதிகமாக அறிவித்தால் அதை எடுப்பதா இல்லையா என்பது சம்பந்தமாக மாறுபட்ட சில கருத்துக்களை அவர்கள் ஒவ்வொரு நூலிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கிதாபிலே முத்தகத்தீம்கள் சொல்வது போலும், அடுத்து அவருடைய கிஃபாயா உசூல் ஹதீஸ்ல எழுதப்பட்ட முக்கியமான கிதாப் தான் இமாம் ஹத்தீபுல் பக்தாதியுடைய கிஃபாயா என்ற நூல். அதிலே பிற்பட்ட காலத்தில் வந்த அறிஞருடைய கருத்துப்படியும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதாக இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த அவர் சில தவறுகளை விட்டிருக்கிறார்கள் என்று அறிஞர்கள் சுட்டிக்காட்டுவது அவருடைய அந்த பெருமதியை ஒரு நாளும் மதிப்பை மரியாதைக்கு எந்த விதமான பங்கும் ஏற்படுத்த மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது ஒரு அறிஞர் அவருடைய கருத்து தவறானது என்று அறிஞர்கள் விமர்சிக்கும் பொழுது அவர் மீது சொல்லக்கூடிய குறையாக நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது, குறையாக நாங்கள் கருதக்கூடாது. மாற்றமாக ஒரு தவறு மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது, அவ்வளவுதான். அடுத்ததாக இமாம் ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த 5ஆம் நூற்றாண்டிலே அவரிடத்தில் ஏற்பட்ட இன்னொரு விடயம்தான் அது முத்தவாத்திர் என்ற ஒரு விஷயம். ஹதீஸ்ல முத்தவாத்திர் என்பதாக நாங்கள் இன்னும் முதலாவது படிக்கிற பாடம் அதுதான், அப்படித்தானே ஹதீஸ் கலையில. ஆனால் முத்தவாத்திர் என்பது ஹதீஸ் கலையிலே உள்ள ஒரு விடயம் அல்ல, ஹதீஸ் கலைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம். எனவேதான் எங்களுக்கு தெரியும் ஹதீஸ் கலையிலே மிக முக்கியமான அறிஞர் தான் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் வந்தவர்கள். அவருடைய நூல் தான் ஹதீஸ் கலையில அடிப்படையான பிற்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட ஹதீஸ் கலைக்கு அடிப்படையான நூல். அவருடைய நூலை சுற்றி தான் பல நூல்கள் துவக்கப்பட்டிருக்கின்றன. அவர் கிட்டத்தட்ட 65 வகையான ஹதீஸ் கலைகளை சொல்கிறார்கள். அதிலே முத்தவாத்திர் என்பதை அவர்கள் சொல்லவில்லை, மஷ்ஹூர் என்பதைத்தான் சொல்கிறார்கள். அப்ப அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், மஷ்ஹூர்ல உள்ளதுதான் இந்த முத்தவாத்திர் என்பது. இதை ஃபிக்ஹ் கலையில் உள்ளவர்கள், உஸூல் ஃபிக்ஹிலே உள்ளவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அஹ்லுல் ஹதீஸி லா யذ்குரூனஹு, அஹ்லுல் ஹதீஸ் என்ன செய்ய மாட்டார்கள், முத்தவாத்திருக்கு இன்று மக்கள் வழங்கக்கூடிய அந்த கருத்துப்படி அவர்கள் அதனை குறிப்பிடுவது கிடையாது. ஆனால் அதனை சொன்னவர் யார்? இமாம் ஹத்தீபுல் பக்தாதி தான் சொன்னாரு என்று அவர் சொல்கிறார். அவர் சொல்லி போட்டு அவர் சொல்கிறாரு, அவருடைய பேச்சை பார்க்கும் பொழுது, இமாம் ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய பேச்சை பார்க்கும் பொழுது அவர் அந்த முத்தவாத்திருடைய விடயத்திலே அஹ்லுல் ஹதீஸ் அல்லாத ஹதீஸ் கலைக்கு அப்பாற்பட்டவர்களை பின்பற்றித்தான் அதை சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஹதீஸ் கலையில் அப்படி ஒரு ஹதீஸை காட்ட முடியாது, முத்தவாத்திரான ஹதீஸை காட்ட முடியாது என்பதாக இமாம் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்றார். வலா யகாது யூஜது ஃபீ ரியாயாத்திஹிம், ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய அறிவிப்புகளிலே அப்படியான அந்த முத்தவாத்திருக்கு என்று சொல்லப்படக்கூடிய அந்த வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் ஒரு ஹதீஸை காட்ட முடியாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது 5ஆம் நூற்றாண்டு சம்பந்தப்பட்ட விடயம். இப்பொழுது நாங்கள் 5ஆம் நூற்றாண்டுக்கு அடுத்ததாக, எனவே 4ஆம் நூற்றாண்டை பார்த்து விட்டோம், 5ஆம் நூற்றாண்டை பார்த்து விட்டோம். 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்பாற்பட்ட காலத்தை நாங்கள் பார்த்தால் 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் இருந்து தற்போது வரைக்கும் உள்ள நிலைமை என்ன என்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே, ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் 5ஆம் நூற்றாண்டில் இமாம் ஹத்தீப் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஹதீஸ் கலையில் உள்ள எல்லா தலைப்புகளிலும் தனித்தனி நூல்களை அவர்கள் எழுதிவிட்டார்கள். அதில் அவருடைய முக்கியமான நூல் தான் அல் கிஃபாயா என்பது. அடுத்ததாக 5ஆம் நூற்றாண்டிலிருந்து அடுத்த ஒரு அறிஞர் தான் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். 458 வர்ணிக்கிறார்கள். அவர் ஹதீஸ் கலைக்கு மிக பெரும் பங்காற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவருக்கு ஒரு முக்கியமான நூல் அஸ்ஸுனனுல் குப்ரா என்ற ஒரு நூல் இருக்கிறது. ரவாஹுல் பைஹகி என்று எங்கேயாவது கண்டால் அது சுனனுல் குப்ரா தான் அது குறிப்பிடும். அப்ப அதிலே என்ன, ஹதீஸ்களையும் தொகுத்திருக்கிறார்கள். ஹதீஸ்களை தொகுப்பதும் நடந்திருக்கிறது, அதற்கு விளக்கம் கூறுவதும் நடந்திருக்கிறது. அதே போல ஹதீஸ்கலை விதிகள் சம்பந்தமான விடயங்களும் அதில் உள்ளடங்குகின்றன. அப்படி என்றால் திருமிதியை போல, திருமிதியில் எப்படி இந்த 3 விஷயங்கள் இருக்கிறதோ அதே போல இறுதியாக
முழுமையான அறிவிப்பாளர் வரிசைகளோடு தொகுக்கப்பட்ட இறுதியாக வெளியிடப்பட்ட ஒரு ஹதீஸ் நூல் தான் இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நூல். ஆனால் அந்த நூலிலே உள்ள ஹதீஸ்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய மதிப்பொன்றும் கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கிதாபில் இல்லாத பேரதிகமான இந்த விஷயம் அதிலே இல்லை. அதே போல 5ஆம் நூற்றாண்டிலே வந்த ஒரு அறிஞர் தான் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அவர் என்ன 5ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே வர்ணிக்கிறார். அவருடைய நூல் ஹதீஸ் கலையிலே மாரிஃபத் உலூமின் ஹதீஸ் என்ற நூல். ஹதீஸ் கலையிலுடைய பல விதிகளை பற்றி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மிகச்சிறந்த சட்டத்திட்டங்களை, விதிமுறைகளை அவர்கள் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். முத்தகத்தீம்களுடைய முறைப்படி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல அவர்கள் ஹதீஸ்களை தொகுப்பதற்காக எழுதிய நூல் தான் அல் முஸ்தத்ரக் அலா ஸஹீஹைன். ஸஹீஹைனிலே வரவேண்டிய ஹதீஸ்கள், ஆனால் அவர் ஸஹீஹைனிலே குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டிய ஹதீஸ்கள், ஆனால் அவர்களுக்கு தவறி போலவை ஸஹீஹைனிலே தவறிப்போன ஹதீஸ்கள் தான் அல் முஸ்தத்ரக் அலா ஸஹீஹைன் என்பதனுடைய கருத்து. அப்போ அவருடைய கருத்துப்படி இந்த ஹதீஸ்களை இமாம் புகாரி, முஸ்லிம் அவர்கள் தனது நூலிலே குறிப்பிட்டிருக்க வேண்டும், ஆனாலும் குறிப்பிட தவறிவிட்டார்கள் என்பதுதான் அவருடைய கருத்து. ஆனால் அவர் பல தவறுகள் அந்த நூலிலே அவருக்கு நிகழ்ந்திருக்கின்றன. ஏனென்றால் சஹீஹான ஹதீஸை தீர்மானிப்பதற்குரிய அவருடைய நிபந்தனை மிகவும் பலவீனமானது. என்று சொன்னால் சில ஹதீஸ்களுக்கு இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதில் எந்த குறையும் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கு பின்னால் வந்த இமாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி அதனை ஆய்வு செய்துவிட்டு இதிலே ஹதீஸை இட்டுக்கட்டக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் கூட இருக்கிறார் என்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகத்திலே சில குறைபாடுகள் காணப்படுகின்றன என்பதாக அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த நடைமுறையை பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் முத்தகத்தீம்களுடைய வழிமுறைப்படி ஹதீஸ்களை அணுகவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இமாம் பைஹக்கி அவர்கள் இமாம் ஹாக்கிமை விட இந்த விடயத்திலே ஹதீஸ்களுக்கு தீர்ப்பு செய்வதிலே சிறந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் சுனனுல் குப்ரா என்ற இமாம் பைஹக்கியுடைய கிதாப் ஃபிக்ஹ் சம்பந்தமான பகுதியைத்தான் கவனத்தில் கொண்டது. ஆனால் முஸ்தத்ரக் என்ற நூல் ஹதீஸ்கலை விதிகளை கவனத்தில் கொண்டிருக்கிறது. அதே போல பிற்பட்ட காலத்திலே வந்த ஒரு ஹதீஸ்கலை சேவை செய்த ஒரு அறிஞர் தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள். 676 மிகச் சிறிய வயதிலே அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்கள் ஃபிக்ஹிலே தான் கூடுதலான ஈடுபாடாக இருந்தாலும் ஹதீஸிலும் பங்காற்றியிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய அந்த வழிமுறை தரீகத்துல் முத்தஅஹிரீன் என்பதாக சொல்லப்படுகிறது. இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், முத்தகத்தீம்கள்ல கடைசியாக வந்தவர் நாங்கள் சொன்னோம். முத்தகத்தீம்களுடைய வழிமுறையை பின்பற்றிய கடைசியானவர் என்பதாக நாங்கள் சொன்னோம். அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், இல்ஸாமாத் வ தத்தபுஅ. அதாவது இமாம் புகாரி முஸ்லிமிலே, சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ்களிலே சில விமர்சனங்கள் அவர் வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த விமர்சனங்களுக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலுக்கு அவர்கள் எழுதிய விரிவுரையிலே பதிலளித்திருக்கிறார்கள். அதிலே மிக கவனமாக இருந்தார். அவருக்கு பதிலளிப்பதை முக்கியமான ஒரு இலக்காகத்தான் அந்த நூலிலே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஃபத்ஹுல் பாரியிலும் தாரகுத்னியுடைய சில இந்த அவர்களுடைய விமர்சனத்துக்கு இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிந்த விடயம். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அந்த ஆய்வு எப்படியும் நவவி இமாம் அவருடைய ஆய்வை விட மிக சிறந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக முக்கியமான ஒரு அறிஞர் தான் இமாம் இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஹதீஸ் கலையிலே ஒரு முதுகெலும்பாக வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு அறிஞர் பிற்காலத்திலே. அவருடைய நூல் என்ன? முகத்திமத் இப்னு ஸலாஹ் என்பதாக பிரபலமாக சொல்லப்படும். அந்த நூலுடைய பெயர் மஅரிஃபத்து அன்வாஇ உலூமில் ஹதீஸ் என்பதுதான் அந்த நூலுடைய பெயர். இவர் இந்த நூலை தொகுத்ததன் பின்னால் அறிஞர்கள் ஏனைய நூல்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த நூலிலே கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார்கள். அதனை சிலர் என்ன செய்தார்கள்? கவிதை வடிவிலே கொண்டு வந்தார்கள். இன்னும் சிலர் விரிவுரை செய்தார்கள். இன்னும் சிலர் அதனை ஒழுங்குபடுத்தினார்கள். இன்னும் சிலர் அதை சுருக்கினார்கள் என்று பல சேவைகளை இதற்கு ஆற்றியிருக்கிறார்கள். அப்படி அந்த நூலுக்கு ஆற்றப்பட்ட சேவைகளை நாங்கள் பார்த்தால், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தக்ரீப் என்ற ஒரு நூலை எழுதினார்கள் இது சம்பந்தமாக. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த நவவி இமாம் எழுதிய அந்த தக்ரீப் என்ற நூலை என்ன செய்தார்கள்? விரிவுரை செய்தார்கள். தத்ரீபுர் ராவி ஷர்ஹ் தக்ரீபின் நவாவி என்ற தலைப்பிலே. மூன்றாவதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதனை என்ன செய்தார்கள்? இக்திசார் உலூமில் ஹதீஸ் என்ற பெயரில் எழுதினார்கள். இப்னு ஸலாஹுடைய நூலை அவர்கள் என்ன செய்தார்கள்? இக்திசார் உலூமில் ஹதீஸ் என்ற பெயரில் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுருக்கினார்கள்.
இந்த சுருக்கப்பட்ட நூலுக்கு விரிவுரை செய்தார்கள் இமாம் அஹ்மது ஷாக்கிர், தற்காலத்தில் வாழ்ந்து மரணித்த அஹ்மது ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். மிகப்பெரிய ஹதீஸ் கலை அறிஞர், எகிப்திலே வாழ்ந்து மறைந்தவர். அல் பாஇசுல் ஹதீஸ் ஷர்ஹ் இக்திசாரி உலூமில் ஹதீஸ் என்ற நூல் அவருடைய நூல். அதே போல அந்த இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய நூலை கவிதை வடிவிலே கொண்டு வந்தவர் தான் யாரு? இமாம் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அல்ஃபியத்துல் இராக்கி 1000 கவிதைகள், 1000 கவிதைகளாக அந்த நூலை அவர்கள் தொகுத்தார்கள். அந்த நூலுக்கு அவர்களே விரிவுரையும் செய்திருக்கிறார்கள். 1000 கவிதைகளே அந்த நூலை கவிதையாக தொகுத்துவிட்டு இமாம் இப்னு ஸலாஹுடைய மாரிஃபத்து அன்வாஉல் ஹதீஸ் என்ற நூலை 1000 கவிதைகளாக தொகுத்துவிட்டு அதற்கு தானே ஒரு ஷரஹும் எழுதினார்கள். 2 ஷரகுகள் எழுதினார்கள். அதில் முதலாவது ஷரகு கிடைக்கவில்லை, நமக்கு கிடைக்கவில்லை, அது மிக விரிவானது, முழுமைப்படுத்தப்படவில்லை. 2வது சாதாரண ஒரு ஷரஹ், நடுநிலைமையான ஒரு ஷரஹ் எழுதினார்கள். அந்த ஷரஹ் அது ஃபத்ஹுல் முகீஸ் என்ற பெயரிலே எழுதினார்கள். ஆனால் அதைவிட சிறந்த ஷரஹ் தான் அந்த அல்ஃபியத்துல் இராக்கி என்ற அந்த நூலுக்கு எழுதப்பட்ட சிறந்த ஷரஹ் தான் ஃபத்ஹுல் முகீஸ் என்று இமாம் ஸஹாவி ரஹ்மத்துல்லாஹ். ஃபத்ஹுல் முகீஸ் என்பதுதான் இராக்கி ரஹ்மத்துல்லாஹ் எழுதின ஷரஹுக்கும் ஃபத்ஹுல் முகீஸ் என்பதுதான் பேரு. மாற்றுக்கருத்துக்களும் இருக்கின்றன. ஆனால் அதே போல ஸஹாவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் எழுதிய நூலுக்கும் அதே பேர் தான், ஃபத்ஹுல் முகீஸ் என்பதுதான் பேரு. அது மிக முக்கியமான ஹதீஸ் கலையிலே முக்கியமான ஒரு நூல் தான் ஃபத்ஹுல் முகீஸ் என்பது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இது 7ஆம் நூற்றாண்டினுடைய தகவல் தான் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது. இந்த 7ஆம் நூற்றாண்டிலே ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடைபெற்றது என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் ஹதீஸ்களை யாராவது தொகுப்பதாக இருந்தால் அந்த ஆசிரியர் முதல் ரசூலுல்லாஹ் வரைக்கும் உள்ள அறிவிப்பாளர் வரிசையை சொல்லித்தான் அவர்கள் நூலை தொகுப்பார்கள். ஆனால் இந்த காலத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்னென்றால், அப்படி இல்லாமல் சஹாபியை மாத்திரம் சொல்லி, சஹாபியை மாத்திரம் குறிப்பிட்டு ஹதீஸ்களை தொகுப்பது. அதை செய்தவர்கள் முக்கியமானவர் யாரு? அவர்தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரியாதுஸ் ஸாலிஹீன் அர்பஊன் நவவிய்யா என்ற நூல்களை எழுதினார்கள். அதே போல அல் ஜம்உ பைன ஸஹீஹ் என்ற நூலை பல அறிஞர்கள் எழுதினார்கள். அப்துல் ஹக் இஷ்பீரி, அதே போல ஹுமைதி போன்ற அறிஞர்கள் எழுதினார்கள். மசாபிஹ் அஸ்-சுன்னா லில் பகவி அந்த நூலை எழுதினார்கள் இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி. மசாபிஹ் அஸ்-சுன்னா என்ற நூல். அல் இல்மாம் ஃபி அஹாதீஸில் அஹ்காம் என்று இப்னு தகீக் அல் ஈத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபிக்ஹ் சட்ட சம்பந்தமான ஹதீஸ்களை தொகுத்தார்கள். அதே போல இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இந்த புலூகுல் மராம் ஃபி அஹாதீஸில் அஹ்காம் என்ற நூலை தொகுத்தார்கள். அதே போல அல் முஹர்ரர் ஃபி அஹாதீஸில் அஹ்காம் என்று இப்னு அப்துல் ஹாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபிக்ஹ் சம்பந்தமான ஹதீஸ்களை அவர்கள் அறிவிப்பாளர் வரிசையின்றி தொகுத்தார்கள். எனவே இப்படி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்தது. தர்கீப் தர்ஹீப் சம்பந்தப்பட்ட கிதாபு இமாம் முன்திரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்தார்கள். அதாவது ஆர்வமூட்டி எச்சரிக்கை செய்து வரக்கூடிய ஹதீஸ்கள் மாத்திரம். அஹ்காமோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட கிதாபு, முக்கியமான கிதாபு உம்தத்துல் அஹ்காம். உம்தத்துல் அஹ்காம் இப்னு அப்துல் கனி மக்திஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய நூல். அதில் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்கள் மட்டும்தான், ஃபிக்ஹ் சம்பந்தமான தலைப்புகளில் வரக்கூடிய புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்கள் மாத்திரம். அதேபோல் முன்தகல் அஹ்பார் என்ற இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹுடைய பாட்டனுடைய நூல், மஜ்துத்தீன் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹுடைய நூல். இவர் மிக அதிகமான ஹதீஸ்களை, ஃபிக்ஹ் சம்பந்தமான பல ஹதீஸ்களை, அதிகமான ஹதீஸ்களை தொகுத்த ஒரு நூல். அதற்கு செய்யப்பட்ட மிக பிரபலமான விரிவுரை நூல் தான் நைலுல் அவ்தார் ஷர்ஹ் முன்தகல் அஹ்பார் என்ற நூல். அப்ப இது அந்த ஹதீஸ்களுக்கு விளக்கம் கூறக்கூடிய பகுதியிலே உள்ளடங்கக்கூடியதான் நைலுல் அவ்தார் என்ற நூல். புலூகுல் மராமின் அதில்லத்தில் அஹ்காம் என்ற நூல் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி நாங்கள் பார்த்தோம். அதற்கு எழுதப்பட்ட முக்கியமான விரிவுரை நூல் தான் மின்ஹத்துல் அல்லாம் ஷர்ஹ் புலூகுல் மராம். அப்துல்லா ஃபௌசான் அவருடைய தற்கால அறிஞர், சவுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அறிஞருடைய நூல் மின்ஹத்துல் அல்லாம் என்ற நூல், ஷர்ஹ் புலூகுல் மராம். அது இல்லாமல் இன்னும் பல அதுக்கு விரிவுரைகள் எங்களுக்கு பிரபலமான விரிவுரை இருக்கிறது. என்ன தௌதீஹுல் அஹ்காம், பஸ்ஸாம் ரஹ்மத்துல்லாஹி சவுதி அறிஞர், மரணித்து விட்டார் நினைக்கிறேன். அதே போல சுபுலுஸ் ஸலாம் என்ற ஒரு விரிவுரை நூல் இருக்கிறது. புலூகுல் மராம் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள், ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள். ஆனால் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் யாருமே அதற்கு நீண்ட காலமாக விரிவுரை எழுதவே இல்லை. அதற்கு முழுக்க விரிவுரை எழுதினவர்கள் எல்லாம் யாரு? ஹம்பலி மதுஹபை சேர்ந்த அறிஞர்கள் தான் நிறைய எழுதியிருக்கிறார்கள், அல்லது வேறு மதுஹபை சேர்ந்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தற்காலத்திலே தான் அண்மையிலே ஷாஃபி மதுஹபிலே உள்ள ஒரு அறிஞர் அதற்கு ஒரு விளக்கம் எழுதியிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். எனவே இந்த காலத்திலே தான்
பிற்பட்ட காலத்திலே தான் ஹதீஸ் கலை நூட்களுக்கு விரிவுரை எழுதக்கூடிய பணியும் ஆரம்பித்த காலம் இந்த காலம். இப்னு அப்துல் பர் ரஹ்மஹுல்லா அவர்கள் 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் முவத்தாவுக்கு என்ன தம்ஹீத் இஸ்தித்கார் என்ற 2 விரிவுரைகளை எழுதினார். ஏற்கனவே நாங்கள் அது சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். அதே போல இமாம் இப்னு அரபி ரஹ்மஹுல்லா அவர்கள் முவத்தாவுக்கு 2 விரிவுரைகள் எழுதினார்கள். அல் கபஸ் ஃபி ஷர்ஹ் முவத்தா மாலிக் பின் அனஸ், அல் மசாலிக் ஃபி ஷர்ஹ் முவத்தா மாலிக் என்ற 2 நூல்களை எழுதினார்கள். அதே போல முன்தகா என்று பாஜி என்பவர் முவத்தாவுக்கு ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறார். அதேபோல் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா அவர்கள் புகாரிக் ஃபத்வல் பாரி எழுதினார்கள். இமாம் கத்தாபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சஹீஹ் புகாரிக்கு அலாமுல் ஹதீஸ் என்ற விரிவுரை எழுதினார்கள். அபுதாவுதுக்கும் அவர்கள் இமாம் கத்தாபி ரஹ்மஹுல்லா அவர்கள் விரிவுரை எழுதினார்கள் ஆலி முஸ்லிம் என்ற பெயரில். அதேபோல் இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் சஹீஹ் முஸ்லிமுக்கு மின்ஹாஜ் ஷர்ஹ் சஹீஹ் முஸ்லிம் ஹஜ்ஜாஜ் என்ற ஒரு விரிவுரையினுடைய எழுதியிருக்கிறார்கள். இப்படி ஏற்கனவே நாங்கள் பார்த்த தகவல்களை நாங்கள் இந்த இடத்திலே சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறோம். 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரையிலே அங்கு என்ன நடந்திருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால், ஹதீஸ் கலையில் ஒரு பெரும் மறுமலர்ச்சி ஏற்பட்ட ஒரு காலம். 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகள் பொற்காலம். இது ஹதீஸ் கலையிலே ஒரு பெரும் மறுமலர்ச்சி ஏற்பட்ட காலம்தான் இந்த 8, 9ஆம் நூற்றாண்டுகள். 8, 9ஆம் நூற்றாண்டுகள். என்ன அப்படி மறுமலர்ச்சி அதில் ஏற்பட்டது என்று சொன்னால், இந்த காலத்தில் தோன்றிய அறிஞர்களை போன்ற அறிஞர்கள் அதற்கு பின்னால் தோன்றவில்லை. அதற்கு பின்னால் அரிதாகவே தோன்றினார்கள் என்று நாங்கள் சொல்லலாம். அப்படியான அறிஞர்கள் யாரு அப்படின்னு பார்த்தால், முதலாவது ஆள் யாரு? அபுல் ஹஜ்ஜாஜ் அல் மிஸ்ஸி ரஹ்மஹுல்லா. 8ஆம் நூற்றாண்டு 742 மரணித்தவர்கள். அவருடைய நூல் தான் தஹதீபுல் கமால் என்ற நூல். தஹதீபுல் கமால் என்றால் என்ன? உலூமுல் ஹதீஸில் முக்கியமான ஒரு நூல். அதுல என்ன அவர் செய்திருக்கிறார் என்றால், குத்துபு சித்தாவுலே வரக்கூடிய ஹதீஸ்களின் அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் சம்பந்தமான விவரங்கள், இவற்றை தோக்கக்கூடிய நூல் தான் அது. அவர் அதில் அந்த அறிவிப்பாளர் சம்பந்தமாக என்னென்ன விடயங்களை குறிப்பிடுகிறார்? அவருடைய பெயர், அவருடைய தந்தையுடைய பெயர், அவருடைய புனை பெயர், பட்டப்பேறு, அவர் மரணித்த திகதி, உலமாக்கள் அவர் சம்பந்தமான சொல்லிய கருத்துக்கள், விமர்சனங்கள், பாராட்டுக்கள், அவருடைய அறிவிப்புகள், அவருடைய ஒவ்வொரு ஆசிரியரிடத்திலிருந்து அந்த அந்த யாரை பற்றி அவர் பேசுகிறாரோ, யாருடைய வரலாற்றை எழுதுகிறாரோ, எந்த அறிவிப்பாளருடைய அந்த தர்ஜமாவை அவர் எழுதுகிறாரோ, அவருடைய ஒவ்வொரு ஆசிரியரையும் குறிப்பிட்டு அவர் யார் யாரிடத்திலிருந்து கல்வி படித்தார் என்று பெரும் லிஸ்டை அவர்கள் முன்வைப்பார்கள். இன்னாரிடத்திலிருந்து படித்தார்கள். அப்படி ஒவ்வொருவரை பற்றி சொல்லும் பொழுதும் அவரிடத்திலிருந்து அவர் என்னென்ன ஹதீஸ்களை படித்தார்கள், அந்த ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிமில் குதுபு சித்தாவில் எங்கெங்கே வருகின்றன என்ற இவ்வளவு தகவல்களையும் அவர்கள் அறிவிப்பார்கள், குறிப்பிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு என்ன செயற்கை தொழில்நுட்பம் AI கூட தோற்று போகக்கூடிய அளவுக்கு மிக பாரிய ஒரு சேவையை அவர்கள் அந்த காலத்தில் எந்த விதமான தொழில்நுட்ப உதவியும் இல்லாமல் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் எந்த அளவுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அவர்கள் எந்த அளவுக்கு திறமை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய திறமைகளுக்கு முன்னால் நாங்கள்லாம் தூசு என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதே போல இன்னும் ஒரு கிதாபும் அவர்கள் எழுதின கிதாபு தான் என்ன, துஹ்ஃபத்துல் அஷ்ராஃப் பிமாரிஃபத்தில் அத்ராஃப் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அதில் என்ன, இந்த குத்துபு சித்தாவில் வரக்கூடிய ஹதீஸ்களுடைய ஆரம்ப வார்த்தைகளை போட்டு அந்த ஹதீஸில் எங்கெங்க வருகின்றன, அதற்கான அறிவிப்பாளர் வரிசைகள் என்னென்ன என்பதை அவர்கள் சொல்லுவார். துஹ்ஃபத்துல் அஷ்ராஃபை எடுத்தா என்ன செய்யலாம்டா, எங்களுக்கு ஒரு ஹதீஸை எடுத்தா அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையை இந்த குத்துபு சித்தாவில் எதுக்குமே நாங்கள் போகாம துஹ்ஃபத்துல் அஷ்ராஃப்ல இருந்தே எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். அது யாருக்கு கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த ஹதீஸ் கலையில தேடல் உள்ளவர்கள், ஆய்வுள்ளவர்கள் அதை செய்ய முடியும். அடுத்ததான முக்கியமான அறிஞர் யாரு? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிரபலமான தஃப்சீர் இப்னு கஸீர் ஆசிரியர். அவர் ஒரு ஹதீஸ் கலைக்கும் மிகப்பெரிய சேவையை செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு அவர் தஃப்சீர் தான் தெரியும், ஆனால் அவர் ஹதீஸுக்கு மிகப்பெரிய சேவை செய்த அறிஞர். வரலாற்று ரீதியாக பிதாய வன் நிஹாயா எழுதியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். இக்திசார் உலூமில் ஹதீஸ் இப்னு ஸலாஹ் இக்கவை நாங்கள் பார்த்தோம். அவருடைய கிதாப் தான் அது. அதே போல முஸ்னதுல் ஃபாரூக் என்ற கிதாபும் அவர் எழுதியிருக்கிறார். அதே போல அல் பிதாயா வன் நிஹாயா, தஃப்சீர் இப்னு கஸீர், இவையெல்லாம் இவர்களுடைய சேவைகள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ்.
அடுத்ததாக ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் முக்கியமான அறிஞர் 748, இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் 774 வர்ணித்தார்கள். இமாம் ஸஹபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 748 வர்ணிக்கிறார்கள். அவருடைய முக்கியமான நூல் அல் மூகிதா ஃபி இல்மி முஸ்தலஹ் அல் ஹதீஸ், அதாவது இப்னு ஸலாஹுடைய கிதாபோடு சம்பந்தப்பட்டது. ஏன் அல் மூகிதா என்ற அவருடைய கிதாப் வந்து இப்னு தகீக் அல் ஈத் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய அல் இக்திராஹ் என்ற கிதாபுக்கான ஒரு சுருக்கம் தான் அது. அதை சுருக்கி எழுதிய ஒரு நூல். அந்த அல் இக்திராஹ் என்ற கிதாப் என்ன, அது வந்து இப்னு ஸலாஹுடைய கிதாபுக்கான சுருக்கம். இப்னு ஸலாஹுடைய கிதாபினுடைய பேரப்புள்ளை தான் யாரு, இந்த அல் மூகிதா என்பது. இப்னு ஸலாஹுடைய கிதாபு மாரிஃபத் அன்வாஇல் உலூமில் ஹதீஸ், அதற்கு எழுதப்பட்ட சுருக்கமான நூல் தான் இப்னு தகீக் அல் ஈத் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய அல் இக்திராஹ். அதனை சுருக்கி எழுதப்பட்ட நூல் தான் அல் மூகிதா என்ற இமாம் ஸஹபியுடைய நூல். அடுத்த முக்கியமான அறிஞர் இருவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரு, 8ஆம் நூற்றாண்டிலே வந்தவர்கள். இமாம் இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். இமாம் இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 795, அடுத்ததாக இமாம் இப்னு அப்துல் ஹாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 744 மரணித்தவர்கள். இந்த இருவரும் முக்கியமான அறிஞர்கள். இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய முக்கியமான நூல் தான் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் ஷர்ஹ் இலல் திர்மிதி. அன்ஃபசு குத்துபில் முத்தஅஹிரீன், பட்ட காலத்தில் வந்த அவர்களில் எழுதிய நூல்களில் மிகச் சிறந்தது. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடுத்ததாக முக்கியமான அறிஞர். அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 852 9ஆம் நூற்றாண்டு உலூமுல் ஹதீஸில் மிக பாரிய பங்களிப்புகள் செய்தவர். அவருடைய நூல் என்ன, ஹதீஸ்கள் தொகுத்த நூல் தான் புலூகுல் மராம். சட்டங்கள் சம்பந்தமாக, ஃபிக்ஹ் சட்டங்கள் சம்பந்தமாக தொகுக்கப்பட்ட ஹதீஸ்களை தொகுத்தார்கள் புலூகுல் மராம் என்ற பெயர். விரிவுரை, ஹதீஸ்களுக்கு விரிவுரை என்று பார்த்தால் அவர் செய்த பங்களிப்பு தான் ஃபத்ஹுல் பாரி. ஃபத்ஹுல் பாரியை பற்றி சொல்லும்போது அறிஞர் சொல்வார்கள், புகாரி வந்து இந்த சமுதாயத்தின் மீது, புகாரிக்கு விரிவுரை வழங்குவது இந்த சமுதாயத்தின் மீது இருந்த ஒரு கடன். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியை தொகுத்ததன் பின்னால் தான் அந்த கடன் தீர்க்கப்பட்டது என்பதாக சொல்கிறார்கள். அதே போல உலூமுல் ஹதீஸ், ஹதீஸ் கலையின் பல பகுதிகளில் பல நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அல் ஜர்ஹ் வத் தஅதீல், அறிவிப்பாளர் விமர்சனம். அதிலே வந்து அவர்கள் எழுதிய நூல் தஹ்தீபுத் தஹ்தீப். அது என்ன தஹ்தீபுத் தஹ்தீப்னா, ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் 8ஆம் நூற்றாண்டில் தோன்றிய அறிஞர்களில் விதிவிலக்கானவர்களில் முதல் ஆள் யார், அபுல் ஹஜ்ஜாஜ் அல் மிஸ்ஸி ரஹ்மத்துல்லாஹ் தஹ்தீபுல் கமால் எழுதினார்கள். குதுபு சித்தாவுடைய அறிவிப்பாளர்களை பற்றிய விரிவான ஆய்வு. அதனை ஒழுங்குபடுத்தி சுருக்கமாக்கி எழுதிய ஒரு நூல் தான் அதில் உள்ள முக்கியமான தகவல்களை மாத்திரம் பிரித்தெடுத்து எழுதிய நூல் தான் தஹ்தீபுத் தஹ்தீப் என்ற நூல். இந்த தஹ்தீபுத் தஹ்தீபுடைய நூலையும் அதையும் இன்னும் அவர்கள் சுருக்கி என்ன செய்தார்கள், தக்ரீபுத் தஹ்தீப் என்பதாக எழுதினார்கள். அறிவிப்பாளர் பற்றி ஒரு 2-3 வரியில முக்கியமான தகவல்களை மாத்திரம் கூறி முடித்துக் கொள்வார்கள். நாங்க வந்து இன்றைக்கு பார்க்கிறது ஒரு அறிவிப்பாளரை பற்றி பார்க்கணும்னா இந்த கிதாபெல்லாம் இது பார்க்குறேன். இதுல இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இந்த தக்ரீப் நூல்ல தான் பெரும்பாலான ஆட்கள் பார்ப்பாங்க. கூடி போனா ஒரு தஹ்தீபுத் தஹ்தீபுக்கு போவாங்க. அதை போய் ஆய்வு செஞ்சு போட்டு அறிவிப்பாளர்கள் செய்து தீர்ப்பு செஞ்சு ஹதீஸ்களை சரியா பிள்ளையான்னு பார்த்து சொல்லி போட்டேன், இவரை விட்டா அறிஞர் யாரும் இல்லை என்பது போன்று நினைத்துக் கொள்வார்கள். இவ்வளவுதானா விஷயம்? இவ்வளவு சப்ஜெக்டுகளுக்கு பின்னால கடைசியில வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர்களுடைய சேவை என்ன, இத்ஹாஃபுல் மஹரா என்று பல ஹதீஸ் நூட்களுடைய ஹதீஸ்களுக்கு தஹ்ரீஜ் செய்த ஒரு நூல் தான் இத்ஹாஃபுல் மஹரா என்ற நூல். முஸ்தலஹுல் ஹதீஸ்ல அவர் எழுதிய நூல்கள் என்ன, நுஸ்ஹத்துன் நதர் ஷர்ஹ் நுக்பத்துல் ஃபிக்ர், அதே போல அன்-நுகத் அலா இப்னு ஸலாஹ் என்ற பல நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, தற்காலத்தில் வந்து என்ன சேவைகள் செய்யப்பட்டன. தற்காலத்திலே இன்று பல ஹதீஸ் நூட்கள் என்று தஹ்கீக் என்ற பெயரிலே சரிபார்த்து வெளியிடப்படுகிறது. அடுத்ததாக ஹதீஸ் நூட்கள் அந்த நூட்களிலே அறிஞர்கள் கடைபிடித்திருக்கக்கூடிய அந்த மன்ஹஜ் என்ன, எந்த அடிப்படையில் இந்த நூலை அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். புகாரி எப்படி தொகுத்திருக்கிறார், முஸ்லிம் எப்படி தொகுத்திருக்கிறார், அபூ தாவூத் எப்படி தொகுத்திருக்கிறார், திர்மிதி எப்படி தொகுத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு ஹதீஸ் நூட்களையும் எடுத்து ஒவ்வொரு அறிஞரும் எப்படி தனது நூலை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் என்று பல்வேறு ஆய்வுகள்
என்று வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதேபோல ஹதீஸ் கலையிலே உள்ள ஒவ்வொரு பகுதி முஸ்தலஹுல் ஹதீஸ்ல உள்ள ஒவ்வொரு பிரயோகங்கள் சம்பந்தமாகவும் நுணுக்கமான ஆழமான ஆய்வுகள் வெளியிடப்படுகின்றன. உதாரணமாக அதில் ஹதீஸுல் ஹசன், ஹதீஸுல் ஹசனுக்கு எத்தனையோ முஜல்லதுல வந்து ஒரு ஆசிரியர் வந்து அவருடைய கலாநிதி ஆய்வாக முன்வைத்திருக்கிறார். ஹதீஸுல் ஹசன் என்று மாத்திரம். நாங்கள் ஹதீஸ் ஹசன் என்ன தரத்தில் சற்று குறைந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்லிட்டு பேசிடுவோம். அவ்வளோதான், 2 வார்த்தைகள், அவ்வளவுதான். ஆகிட பிரச்சனை இல்லை. 3 முஜல்லதுக்கு 3 வழியும்க்கு அதில் அவர் எழுதுகிறார், ஆய்வு செஞ்சுகிறார். அதேபோல் தற்காலத்தில் எழுதப்பட்ட முக்கியமான நூல்களாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் தஹ்ரீர் உலூம் அல் ஹதீஸ் டாக்டர் அப்துல்லா யூசுப் அல் ஜுதையா நினைக்கிறேன். அது 2 முஜல்லதுகளில் 2 வொல்யூம்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்காலத்தில் எழுதப்பட்ட முக்கியமான உலூமுல் ஹதீஸ் சம்பந்தமான நூல். அடுத்ததாக அல் முஸ்னதுல் முஸன்னஃபுல் முஅல்லல் என்ற நூல், பல ஆய்வாளர்கள் சேர்ந்து தொகுத்த நூல். ஹதீஸ் தஹ்ரீஜுல் ஹதீஸ் சம்பந்தமான ஒரு நூல். அப்படின்னா ஒரு ஹதீஸை சொல்லி அந்த ஹதீஸுக்கு வரக்கூடிய அனைத்து அறிவிப்பாளர் வரிசையையும் ஒரே இடத்திலே சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் அது, முக்கியமான ஒரு நூல். உதாரணமாக புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் எடுத்துக்கொண்டால் ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ் வந்து புகாரி, முஸ்லிம், முவத்தா, பைஹகி, அஹ்மத் போன்ற பல நூல்கள் வருதுன்னு வைத்துக்கொண்டால் அவர்கள் அனைவருடைய சனதுகளையும் ஒரே இடத்தில் குறிப்பிடுவார்கள். இந்த நூலிலே அழகான ஒரு ஒழுங்கிலே அவர்கள் அதிலே குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக இந்த காலத்தில் தோன்றிய ஒரு முக்கியமான ஒரு பணிதான் முற்காலத்திலும் இருந்தது, அதாவது தஹ்ரீஜுல் ஹதீஸ். அதாவது ஒரு ஹதீஸ் ஒரு புத்தகத்தில் வந்தால் இது எங்கே வருகிறது, அதற்கான தீர்ப்பு என்ன என்பதை குறிப்பிடக்கூடிய பணிதான் தஹ்ரீஜுல் ஹதீஸ். அதாவது அவர் எந்த நூலிலே வருகின்றது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த நூல் வந்து மசாதிர் அஸ்லியாக இருக்க வேண்டும். அதுதான் தஹ்ரீஜ் என்பது. மசாதிர் அஸ்லியான என்ன, அந்த நூல் ஆசிரியர் தன்னிடத்திலே இருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் உள்ள அந்த சனதை அவர் சொல்லி இருக்க வேண்டும். அதுதான் மசாதிர் அஸ்லியா. சிலாக்கள் ஒரு ஹதீஸ் எங்க வரன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, மிஷ்காத்தில் வருகிறது, இல்லை ரியாது ஸாலிஹீன்ல வருது, இல்லை வேற புலூகுல் மராம்ல வருது என்பதாக சொல்வார்கள். இது பிற. ஏன், அந்த நூட்களிலே அறிவிப்பாளர் வரிசை கிடையாது. நாங்கள் ஒரு ஆதார நூலை சொல்வதாக இருந்தால் அதிலே முழுமையான அறிவிப்பாளர் வரிசை இருக்க வேண்டும். அந்த ஆசிரியரிடத்திலிருந்து ரசூலுல்லாஹ் வரைக்கும் அறிவிப்பாளர் வரிசை இருந்தால்தான் அந்த நூலைத்தான் நாங்கள் சொல்ல முடியும் ஆதார நூலாக, ஹதீஸை சொல்லிவிட்டு. எனவே பல சகோதரர்கள் இந்த தவறை விடுகிறார்கள். அதை நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எனவே இது வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து இருக்கிறது. உதாரணமாக எங்களுக்கு தெரியும், தல்ஹீஸுல் ஹபீர் என்று இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அதில் என்ன, அஷ்ஷர்ஹுல் கபீர் என்ற ஷாஃபி மதுஹபிலே எழுதப்பட்ட இமாம் ராஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய அந்த ஃபிக்ஹ் நூலிலே வரக்கூடிய ஹதீஸ்கள் எங்கெங்கு வருகின்றன, அதற்கான தீர்ப்பு என்ன என்பதை என்பதை தொகுத்த நூல் தான் அத்தல்ஹீஸுல் ஹபீர். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பாருங்கள் பல துறைகளிலும் பங்காற்றியிருக்கிறார்கள். அவருடைய விசேஷம் என்னென்று கேட்டால், சிறப்பம்சம் என்னென்றால், பல நூட்களை பல துறைகளிலும் தொகுத்திருந்தாலும் எல்லா தொகுத்த நூட்களுமே மிகவும் நுட்பமானவை, மிகச்சிறந்த தொகுப்புகள். ஏன்னா சிலாக்கள் இருக்கிறாங்க, நிறைய தொகுப்பாங்க, ஆனால் ஒன்றுமே உருப்படிக்காது. அவர் அப்படி இல்லை. பல விடயங்களில் கால் வைத்தாலும் எல்லாமே உருப்படியான வேலையைத்தான் செய்திருக்கிறார்கள். அதே போல நஸ்புர் ராயா அலா ஹாதிஸில் ஹிதாயா என்ற ஸைலாய் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் அது ஹிதாயா என்ற ஃபிக்ஹ் நூலிலே உள்ள ஹதீஸ்களுக்கு தஹ்ரீஜ் செய்திருக்கிறார்கள். நவீன காலத்தில் வெளியிடப்பட்ட ஹதீஸ்களை நூல்களில் ஒன்றுதான் ஷர்ஹு லுகத்தில் முஹத்திஸ் தாரிக் ஐவதுல்லாஹ் என்ற அறிஞருடைய நூல். நாங்கள் ஏற்கனவே சொன்ன தரீகத்துல் முத்தகத்திமீன், ஆரம்பகால அறிஞர்களுடைய வழிமுறை, அந்த வழிமுறையை தெரிந்து கொள்வதற்கு இந்த நூல் மிகவும் அதிகமாக உதவி செய்யும். எனவே இந்த காலத்திலே உள்ள முக்கியமான ஒரு சிறப்பம்சம் தான் ஆரம்ப கால அறிஞர்களுடைய அந்த வழிமுறையை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கான பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் இந்த ஷர்ஹ் லுகத்தில் முஹத்திஸ் என்ற நூல். அடுத்ததாக இறுதியாக இப்படி நாங்கள் பார்த்தால் இந்த ஹதீஸ் கலை என்பது மிகவும் விரிவான ஒரு கடல், பெரும் கடல். பல்வேறு பிரிவுகள், பல்வேறு நூட்கள்,
மலிந்து காணப்படக்கூடியது. எனவே இந்த கடலிலே நீச்சல் அடிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எனவே நாங்கள் இதற்கு ஏதாவது ஒரு வழிமுறையை நாங்கள் வகுத்து கொண்டால் மாத்திரம்தான் எங்களால் என்ன செய்ய முடியும், இதிலே எதிர்நீச்சல் அடிக்க முடியும். அதற்காக இறுதியாக நாங்கள் ஒரு எப்படி இந்த உலூமுல் ஹதீஸை நாங்கள் படிக்க முடியும் என்பதற்கு சில ஒரு சுருக்கமான ஒரு வழிகாட்டலை வழங்கலாம் என நினைக்கின்றோம். அப்போ முதலாவதாக இதனை நாங்கள் 4 பகுதிகளாக கட்டங்களாக இந்த ஹதீஸ் கலையை கற்பதை நாங்கள் பிரிக்க முடியும். 4 கட்டங்களாக. முதலாவது கட்டம் ஆரம்ப ஹதீஸ் கலை படிப்பதற்கான ஆரம்ப கட்டம். அதில் நாங்கள் என்ன செய்யலாம், அல் பைகூனியா, நுஹ்பத்துல் ஃபிக்ர் போன்ற நூட்களை நாங்கள் என்ன செய்ய முடியும். பைகூனியா என்பது கவிதை வடிவிலே உள்ளது, 36 கவிதைகள் என்று நினைக்கிறேன். அதனை நாங்கள் மனனம் செய்து அதற்கு ஒரு விரிவுரையை நாங்கள் படிக்கலாம். பல விரிவுரைகள் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு விரிவுரை உசைமின் ரஹ்மத்துல்லாஹுடைய விரிவுரையும் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒன்றை நாங்கள் தெரிவு செய்து படிக்கலாம். அதே போல நுஹ்பத்துல் ஃபிக்ர் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹுடைய நூல், அந்த நூலையும் நாங்கள் ஆரம்பமாக இந்த வரைவிலக்கணங்கள் பற்றி படித்துக் கொள்வதற்கு நாங்கள் பயன்படுத்தலாம். இரண்டாவது கட்டம் என்னவென்று கேட்டால், அந்த நுஹ்பத்துல் ஃபிக்ர் நாங்கள் ஆரம்பத்தில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அதனுடைய விரிவுரை நூல் நுஸ்ஹத்துன் நதர் அவர்களே செய்திருக்கிறார்கள். தனது நூலுக்கே தானே விரிவுரை செய்திருக்கிறார்கள் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். அதே போல மூகிபா என்ற இமாம் ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய நூலை நாங்கள் சொன்னோம். அதற்கான ஒரு ஷரஹையும் நாங்கள் படிக்கலாம். அப்துல்லா ஸஅத் ரஹ்மத்துல்லாஹ் ஹஃபிظஹுல்லாஹ் அவருடைய ஒரு நூல் இருக்கிறது. அவருடைய அந்த ஷரஹும் நல்ல ஒரு ஷரஹ். ஆனால் முக்கியமான விடயம் என்று சொன்னால், இந்த முதல் 2 கட்டமும் ஆசிரியரிடத்திலே நேரடியாக நாங்கள் படிக்க வேண்டும். ஒரு ஆசிரியரை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் படிக்க வேண்டும். நேரடியாக அவருடைய முன்னால் வைத்து உட்கார்ந்து கட்டாயம் படிக்க வேண்டும். இல்லை ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஏதோ எங்களுக்கென்று அதிலே எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் திசை மாறி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எங்களுக்கு கிடைக்கவில்லைண்டா யாராவது அதுக்கான ஷரகுகள் ஆன்லைன்ல இருக்குது, யூடியூப்ல அதுகளை போட்டு நாங்கள் கேட்கலாம். அது இரண்டாவது கட்டம். முதல் கட்டம் நேரடியாக நாங்கள் ஒருவரிடத்திலே ஆன்லைன் மூலமோ நேரடியாகவோ அவரிடத்திலே சென்றோ நாங்கள் கற்பது. அது இல்லாத பட்சத்திலே நாங்கள் அதுக்கான ஷரகுகளை நாங்கள் கேட்பது. அடுத்ததாக மூன்றாவது கட்டம் என்னவென்று சொன்னால், உலூமுல் ஹதீஸில் முதுகெலும்பென்று கருதப்படக்கூடிய அல் குத்துபுல் மர்கசியா முக்கியமான பிரதான நூட்கள். ஒவ்வொரு கலையிலும் பிரதான நூட்கள் என்று சில நூட்கள் இருக்கின்றன. அவற்றை படிக்காமல் அந்த கலையை படித்ததாக நாங்கள் கருத முடியாது. முதலாவது என்ன, முகத்திமத்துல் ஸலாஹ். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், ஆரிஃபத்து அன்வாஇல் உலூமுல் ஹதீஸ் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இமாம் முகத்திமத்துல் ஸலாஹ் என்ற பிரபலமான இப்னு ஸலாஹ் ரஹ்மத்துல்லாஹுடைய நூல். இரண்டாவது நூல் ஷர்ஹ் இலல் திர்மிதி, யார் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய நூல். அது மிக முக்கியமான நூல். மூன்றாவது கிதாபு தஹ்ரீர் உலூமில் ஹதீஸ், தற்காலத்தில் எழுதப்பட்ட அப்துல்லா ஜுதையா அவருடைய நூல். அது மிக இலகுவான ஒரு நூல். தஹ்ரீர் உலூமுல் ஹதீஸ் இலகுவானது, ஷர்ஹ் இலல் திர்மிதி மிகவும் சிறப்பானது. முகத்திமத்துல் ஸலாஹ் அது அடிப்படையானது. அவை இந்த 3 கிதாபும் முக்கியமான நூட்கள். அப்ப இதை 3ஐயும் நாங்கள் படிக்கணுமான்னு கேட்டா இல்லை. இதுல ஏதாவது ஒன்றையாவது என்ன செய்ய வேணும், தனது பிரதான நூலாக அந்த கலையில வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு அதை திரும்ப 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 படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனைய இடங்களில் வாசிக்கக்கூடியவைகள், படிக்கக்கூடியவைகள், கேட்கக்கூடியவைகளை அவருடைய அந்த பிரதான நூலிலே என்ன செய்ய வேண்டும், பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த நூலை எடுத்தால் எல்லா விடயங்களும் அதிலே ஒரு இடத்திலே எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் எல்லா கலையிலும் அப்படித்தான் நாங்கள் செய்ய வேண்டும். எல்லா கலையிலும் இந்த கலையில உள்ள பிரதான நூலை எங்களோடு வைத்துக் கொண்டு அதனை திரும்ப திரும்ப படித்து வருவதோடு ஏனைய இடங்களில் கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய விடயங்களை அதிலே நாங்கள் குறிப்பாக பதிந்து வைத்துக் கொள்வதுதான் எங்களுக்கு இலகுவான முறை. அந்த கலையிலே எங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை எங்களுக்கு தரும். அடுத்தது 4வது கட்டம் என்னவென்று கேட்டால், அதாவது இந்த துறையிலேயே நாங்கள் தொடர்ந்து பயணிக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இது பொருத்தமானது. அப்படி இல்லை, நாங்கள் உலூமுல் ஹதீஸை நன்கு புரிந்து வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று மாத்திரம் தெரிந்தவர்களுக்கு 3 கட்டம் போதுமானது. 4வது கட்டம் போறேன்னு சொன்னால் அவர் அந்த துறையிலே கூடுதலாக ஆய்வில் ஈடுபடுவதற்கு நினைக்கக்கூடியவர் தான் இதற்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதில் முதலாவது என்ன, கிதாபு தம்யீஸ் இமாம் முஸ்லிம்.
முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அத்-தம்யீஸ் என்ற கிதாபு அது இலலோடு சம்பந்தப்பட்டது. அதே போல அல் இலல் ஸகீர் இமாம் திர்மிதி, நாம் திர்மிதி அல் இலல் ஸகீர் என்ற நூல். அதே போல கிதாப் ரிசாலத் அபூ தாவூத் லி அஹ்லி மக்கா, முகத்திமத் சஹீஹ் முஸ்லிம்ல முகத்திமா. நான் ஏற்கனவே சொன்ன குதுப் சித்தாவுள்ள பல நூல்களுக்கு என்ன முன்னுரை கிடையாது. அதுக்கு விதிவிலக்காகத்தான் இமாம் முஸ்லிமுடைய கிதாப் இருக்கிறது. அது முகத்திமா. அதிலே முகத்திமா அதுவும் ஹதீஸ்களை விதிமுறைகளை பற்றி பேசக்கூடிய நூல். ஐந்தாவது முக்கியமான நூல் இமாம் இப்னு அபீ ஹாத்திம் அர்-ராஸி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய அல் இலல் என்ற நூல். அதே போல இமாம் தாரகுத்னியுடைய இலல் என்ற நூல். அதே போல இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹுடைய அல் இலல் கபீர் என்ற நூல். இதுதான் இந்த ஹதீஸ் கலையை படிப்பதற்கு பொருத்தமான வழிமுறைகளில் ஒன்று. இது இல்லாத இன்னும் வேற வேற அறிஞர்கள் என்ன செய்வார்கள், வேற வேற நூல்களை பரிந்துரை செய்வார்கள். அந்த ஏதாவது ஒரு பரிந்துரையை எடுத்துக்கொண்டு நாங்கள் செயற்படுவதுதான் முக்கியம். சிலாக்கள் என்ன இது முடிவில்லை, பரிந்துரைகளை கேட்பது மட்டும்தான் அவங்களோட வேலை. ஒரு நாள் சரி ஒரு பரிந்துரையையும் என்ன செய்வது கிடையாது, ஒரு ஆலோசனையை நடைமுறைப்படுத்துவது கிடையாது. அப்படி அல்ல, ஏதாவது ஒருத்தர் தகுதியான ஒருத்தர் ஒரு வழிமுறை எங்களுக்கு காட்டிட்டாருன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதை ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு அதுக்கு போகிறதா நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னா ஒரு நாளும் அது நடக்காது. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு ஹதீஸ் கலையிலே நல்ல ஒரு பாண்டித்யத்தை பெறுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.